கல்யாணத்தில் ஆண்டாளம்மா ஆடி தீர்த்து விட்டாள். 3 பெண்களை பெற்ற பெருமாளை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்து விட்டாள். கல்பனா மூத்த பெண். ஏற்கனவே கணவன் வீட்டில் கொடுமைக்கு ஆளாகி பிறந்த வீட்டோடு வந்து கடந்த 4 ஆண்டுகளாக வாழாவெட்டியாக இருப்பவள். கல்பனாவின் 3 வயது குழந்தையையும் பறித்து கொண்டு இவளை விரட்டி விட்டவள் மாமியார். வழக்கு தொடரலாம் என்று பல பேர் சொல்ல கல்பனா தடுத்து விட்டாள். வழக்கென்றால் விவாகரத்து வரை போக வேண்டும். அதன் பிறகு குழந்தையை மீட்டாலும் அதன் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். குழந்தைக்கு அவர்கள் தாங்குவார்கள். காரணம், அவர்களது குடும்ப வாரிசு. விற்றலாம். பெற்ற குழந்தையை பிரிந்து பல இரவுகள் புழுவாக கல்பனா துடித்ததுண்டு. அவள் படும் நரக வேதனையை அப்பாவும் தங்கைகளும் பார்த்து கண்ணீர் விடாத நாளில்லை. கல்பனா வேலை பார்க்கவில்லை. அப்பாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று ஊறுகாய், அப்பளம் போன்றவைகளை தயாரித்து ஒரு சில வாடிக்கையாளர்களை பிடித்து வாழ்க்கையை ஓட்டுகிறவள். அடுத்தவள் சுமதி. பட்டப்படிப்பு, தனியார் வேலை. அப்பாவுக்கு அடுத்தபடியாக சம்பாதிக்கும் பெண். அவளுக்குத்தான் இந்த கல்யாணம். 3வது சந்திரா, கல்லூரியில் கடைசி ஆண்டு படிக்கும் பெண். சுமதியை பெண் பார்க்க வந்தபோது ஆண்டாளம்மா மெழுகு போல உருகினாள். 2 மகன்கள். இவன் சீனு மூத்தவன், அரசாங்க உத்தியோகம். அடுத்தவன் வெளியூரில் வேலை. தொந்தரவு இல்லாத குடும்பம். அப்பா இல்லை. எதையும் கேட்கவில்லை. சகலத்துக்கும் அம்மாவும் பிள்ளையும் தலையாட்ட பெருமாள் மகிழ்ச்சி அடைந்தார். கல்பனா போல கஷ்டங்கள் வராது, சுமதி நன்றாக வாழ்வாள் என முடிவெடுத்து அத்தனை பேரும் சம்மதித்து விட்டார்கள். அதற்காக பெருமாள் எந்த குறையும் வைக்கவில்லை. நன்றாகவே செலவழித்துதான் ஏற்பாடுகளை செய்தார். சுமதி கூட தடுத்தாள். அப்பா, நீங்க பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற 2 வருடங்கள் தான் இருக்கு. சந்திராவையும் கட்டி கொடுக்கணும். ஏன் வருமானமும் இல்ல. அவங்க எதையுமே கேட்கலையேப்பா. தப்புமா. கேட்கலன்னா ஏமாந்தவங்களா? என் கடமை நல்லா செய்யணும், செஞ்சிடுறேன். சந்திராவுக்கும் வாழ்க்கை அமையும். தடபுடலாக ஏற்பாடுகளை செய்தார். கல்யாண மண்டபத்துக்குள் நுழைந்ததும் இவர்கள் பார்த்த அந்த ஆண்டாளம்மா இல்லை. ஆட்டி படைத்து விட்டாள். பெருமாளை 1000 கேள்விகள் கேட்டு குற்றம் குறைகளை கண்டுபிடித்து பல பேர் முன்னிலையில் அவமானப்படுத்தி பேயாட்டம் ஆடிவிட்டாள். காரணம் யாருக்கும் புரியவில்லை. சுமதி எரிச்சலாகிவிட்டாள். என்னப்பா இது? புரியலையம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா பேசுற நீ? வரவேற்பு முடிஞ்சாச்சு, விடிஞ்சா கல்யாணம். இதை நிறுத்திட்டு நான் சாகிறதா? இப்படிலாம் சொல்லாதம்மா, எல்லாம் சரியாகும். சுமதி கல்யாணத்துக்கு பெருமாள் குடும்பம் அழைத்தும் கல்பனாவின் கணவனோ மாமியாரோ கல்யாணத்துக்கு வரவில்லை. சுமதி கல்யாணம் முடிந்து விட்டது. அவள் கழுத்தில் தாலி ஏறிவிட்டது. கணவன் வீட்டில்தான் முதலிரவு என்று முடிவாகிவிட சுமதி கணவனுடன் புறப்பட ஆயத்தமானாள். பெருமாள் ஆண்டாளிடம் வந்தார். கல்யாணத்தை நல்ல விதமா நடத்தி கொடுத்துட்டீங்க, நன்றிம்மா. அதற்கும் ஆண்டாள் கடுமையாக ஏதோ ஒரு பதில் சொன்னால். அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். யார் சுமதியை கொண்டு போய் விடுவது என யோசித்து கல்பனா போவதாக முடிவாக, உங்க மூத்த பொண்ணா? அவளை கூட்டிட்டு வந்தா விளங்குமா? யாரும் வர வேண்டாம், பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க. கல்பனா கண்ணீருடன் உள்ளே போக சுமதி வந்து மன்னிப்பு கேட்டாள். ஏன் இப்படி பேசுறாங்க? பெண் பார்க்க வந்தப்போ வேற மாதிரி இருந்தாங்களே. வேனில் சுமதி ஏறிவிட்டாள். கண்ணீருடன் கைகளை அசைத்தாள். பிறந்து வீட்டு மனிதர்களை பிரிவதே ஒரு வேதனை. அந்த பிரிவில் ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் தப்பில்லை. அவமானப்பட்டு வலியில் துடிக்கும் அப்பாவை, அக்காவை நினைக்க நினைக்க சுமதிக்கு ஆறவில்லை. புகுந்த வீட்டுக்குள் வலக்காலை வைத்து நுழைந்து விட்டாள். அங்குள்ள சம்பிரதாய சடங்குகள் நிறைவேறின. உறவுக்காரர்கள் நிறைய இருந்தார்கள். ராத்திரி மருமக கையால விருந்தா? யாரோ கேட்க, எதுக்கு? வந்ததும் வராதுமா அவ வேலை செய்யணுமா? சமயக்காரியா என் மருமக? எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. சுமதி காதில் இது விழுந்தது. சுமதி, இப்ப மணி 3, நீ உள்ள போய் 2 மணி நேரம் தூக்கம் போடு. அப்புறமா குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு வந்தா சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாராகலாம். போம்மா. சுமதி உள்ளே வந்தாள். சீனு, நீ இப்படி வா. ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்தது முதல் ஆண்டாளம்மா வேறு விதமாக இருக்கிறாள். பெண் பார்க்க வந்த போது பாசமாக இருந்த அந்த ஆண்டாளம்மா மறுபடியும் மாறிவிட்டாள். நடுவில் எதுக்காக அந்த மாற்றம்? ஏன் அந்த முரண்பாடு? சுமதிக்கு குழம்பியது. உள்ளே வந்து படுத்தாள். மருமகள் வந்ததும் ஓய்விடு என்று சொன்ன முதல் மாமியார் இவர்களாக மட்டுமே இருக்க முடியும். சுமதி கண்களை மூடி படுத்தாள். மனக்கணக்கு ஒன்று ஓடியது. கல்பனா அக்கா ஊறுகாய், வறுவல் என வர்த்தகம் நடத்தினாலும் அது அவளது திருப்திக்குத்தான். அப்பா வருமானத்தில் குடித்தனம் நடத்த முடியுமா? கல்யாண கடன் வேறு. ஏதாவது செய்யணும். மாமியார் இதே பாசத்துடன் இருந்தால் செய்யலாம். இருப்பார்களா? லேசான சிந்தனையில் கல்யாண களைப்பும் சேர உறங்கிவிட்டாள். ஆண்டாளம்மா வந்து எழுப்பினாள். மன்னிச்சிடுங்க அத்தை,
எதுக்கு? நான் தானே தூங்க சொன்னேன், நீ போய் குளிச்சுட்டு வாமா. குளியலறையில் வெந்நீர் தயாராக இருந்தது. சுமதி குளித்துவிட்டு வர புது பட்டுச்சேலையுடன் ஆண்டாள் நின்றாள். இத கட்டிக்கோ, எளிமையா அலங்காரம் பண்ணிக்கோ, அது போதும். சரி அத்தை. சுமதி தயாராகி விட்டாள். இரவு சாப்பாட்டை இருவரையும் ஒன்றாக உட்கார வைத்து ஆண்டாளம்மா பரிமாறினாள். சுமதிக்கு கூச்சமாக இருந்தது. முதலிரவுக்கு சுமதி தயாரானாள். ஆண்டாள் அவளை தனியாக அழைத்து போய் சில அந்தரங்க சங்கதிகளை சொல்ல சுமதிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. இதெல்லாம் தாம்பத்தியத்தோட சூட்சுமங்கள். கடைசி வரைக்கும் சந்தோஷம் நிலைக்கணும்ல. அவன் விருப்பம் போல நடந்துக்கோ. இருவரும் காலில் விழ ஆசிர்வதித்தாள். உள்ளே வந்தார்கள். சுமதி பாலை எடுத்து தந்தாள். சீனுவின் காலில் விழுந்தாள். உட்கார சுமதி, தனியா உன்னை கூப்பிட்டு அம்மா என்ன சொன்னாங்க? உங்களை என் கைக்குள்ள போட்டுக்கிற வழிகளை சொல்லி தந்தாங்க. ஆச்சரியமா இல்ல? ஆமாங்க. எப்பவும் மகனை தாமடியில வச்சுக்க ஆசைப்படுற அம்மாக்களைத்தான் இந்த உலகம் சந்திச்சிருக்கோம். ஆனா மருமகளுக்கே தந்திரம் சொல்லித்தர புது அம்மா என் அம்மா. சுமதி முகம் சிரிப்பை ரத்து செய்தது. இத்தனை பாசமா இருக்கிற அத்தை கல்யாண மண்டபத்துல வச்சு எதுக்காக அப்பாவை ரத்த கண்ணீர் வடிக்க வச்சாங்க? அக்காவை வேற வாழாவட்டின்னு சொல்லி குத்தி கிழிச்சாங்க. அந்த வலியை என்னால தாங்கிக்க முடியலைங்க. இப்ப சந்தோஷமான நேரம் நமக்கு. அதெல்லாம் பேசணுமா சுமதி? சுமதிக்கு சுருக்கென கோபம் வந்து விட்டது. என் பிறந்து வீட்டு மனுஷங்க அவமானப்படும் போது எனக்கு எப்படி சந்தோஷம் வரும்? உங்க அம்மா கண்ணீர் விட்டா உங்களால தாங்கிக்க முடியுமா? நீங்க இப்ப வந்த உறவு. எங்க அப்பா கூட எனக்குள்ள பந்தம் 22 ஆண்டுகள். எதுக்காக அத்தை இப்படி நடந்துகிட்டாங்க? இதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சுமதி? இதுக்கு பதில் தெரியற வரைக்கும் உங்க கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. சுமதி, நீ என்ன பேசுற? சாந்தி முகூர்த்த அறையில சர்ச்சை வரக்கூடாது. கோணல் முற்றுங்கோணல்னு ஆயிடும். நீ படிச்சவ, புரியாதா உனக்கு? இல்லைங்க, நான் ஒரு பொண்ணு. உடம்ப விட மனசுக்கு அதிக மரியாதை கொடுக்கறவ. சீனு சரக்கன எழுந்து விட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் சுமதி? நான் வேற எதுக்கோ அலையறவன்னு சொல்ற மாதிரி இருக்கேன். நானும் கட்டுப்பாடா வளர்ந்தவன் சுமதி. எந்த வேகமும் வெறியும் எனக்கு இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கணும். பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு அணுகுமுறை உண்டு. அதை கையில எடுத்துக்கிற நேரமும் இடமும் முக்கியம். சரி, விவாதம் வேண்டாம். உன் சந்தேகங்களை விடிஞ்சதும் எங்க அம்மா கிட்ட பேசி நீ தெளிவுபடுத்திக்கலாம். குட் நைட். சீனு போய் படுத்து விட்டான். சுமதி அப்படியே நின்றாள். அதிகம் பேசிவிட்டேனோ? கொஞ்சம் ஆற போட்டு இதை அலசி இருக்கலாமோ? முதல் ராத்திரியை கவனமாக கையாளாமல் உணர்ச்சியின் வெளிப்பாட்டில் காயப்படுத்தியது தப்போ? திரும்பி பார்த்தாள். சீனு கண்களை மூடி படுத்து கிடந்தான். உறங்கி விட்டாரா? மாட்டார். முதலிரவு ஏமாற்றமாக முடிந்ததில் அவருக்கும் நிச்சயமாக உறக்கம் வராது. மன்னிப்பு கேட்டு விடலாமா? மெதுவாக நெருங்கினாள். காலடி வரை வந்துவிட்டாள். சட்டென உள் உணர்வு தடுத்தது. இரு சுமதி, அவசரப்படாத. இந்த மன்னிப்பு உன்னை தாழ்த்திவிடும். உன் கம்பீரத்தை லேசா குலைச்சிடும். சீனு ஏறி உயரத்தில் உட்கார்ந்தால் பாதகமில்லை. உன் மாமியாருக்கு இது சாதகமாகிவிடக் கூடாது. இன்னொரு கல்பனா உருவாக வேண்டாம். பணிந்து போனால் மன்னிப்பதை விட எதிராளியின் மிருக குணமும் கர்வமும் தலைக்கேறி விட வாய்ப்புண்டு. என்னதான் கணவனாக இருந்தாலும் வாழ்க்கை என்ற பந்தயத்தில் உன்னோடு ஓட வந்தவன்தான். நீ அவனிடம் தோற்றுவிடக்கூடாது. கவனமாக இரு. பட்டுச்சேலையை மாற்றி வேறு உடையில் வந்தாள் சுமதி. கட்டிலில் மற்றொரு ஓரத்தில் அவளும் வந்து படுத்துவிட்டு விளக்கை அணைத்தாள். கண்மூடி கிடந்த சீனுவிடம் சின்ன போராட்டம் தொடங்கிவிட்டது. நாளை சுமதி அம்மாவை கேட்டால் அம்மா அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? கல்யாணம் முடிந்த 2ஆம் நாளே யுத்தமா? இதை தடுக்க நான் என்ன செய்யணும்? புரியவில்லை. சுமதியின் அப்பா பெருமாள் மொட்டை மாடி சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். மெதுவாக கல்பனா மேலே வந்தாள். அப்பா, நீங்க சாப்பிடவே இல்லையே? வேண்டாம்மா. ஏன்பா, சுமதி ஞாபகமாவே இருக்கா? அவளுக்கு இப்ப சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டு இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்பனா. எதுக்குப்பா? சம்மந்தி அம்மா கல்யாணத்துல நம்மள நாயை நடத்துற மாதிரி நடத்துனாங்க. அசிங்கப்படுத்தினாங்க. யாரையும் வீட்டுக்கு வாங்கன்னு கூட கூப்பிடல. சுமதிய அவங்க எப்படி நடத்துறாங்களோ? அன்பே வடிவா இருந்தாங்க. எப்படி இந்த மாற்றம்? எதுக்கு? புரியலப்பா. சுமதி சுமதி உன்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டா கல்பனா. பேசிடுவா. வாழ போன புதுசுல மனசுக்கு பிடிக்காம இவ ஏதாவது பேசி தொலைச்சிட்டா இன்னும் தப்பா முடிஞ்சிருமேம்மா. கல்பனா பேசவில்லை. நீதான் வாழல. பெத்த குழந்தைய கூட பறிச்சு வச்சுக்கிட்டு பாவிங்க ஆட்டம் போடுறானுங்க. சுமதிக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுமா. தாயை இழந்த உங்க 3 பேரையும் ஆளாக்க நான் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. தெய்வத்துக்கு என் மேல என்ன கோபம்? என் குழந்தைங்க வாழலன்னா அது எனக்கு தர தண்டனையாச்சே கல்பனா. அப்பா குரல் உடைந்து அழத் தொடங்கினார். கல்பனா பதறி போனாள். வேண்டாம்பா, நீங்க அழக்கூடாது. அது எங்களை தண்டிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆம்பளை அளவுக்கு மீறி அடி வாங்கும் போது
எங்கேயாவது ஒரு இடத்துல அழுதுதாமா ஆகணும். வேண்டாம்ப்பா, பிரச்சனை எதுவும் இருக்காது, தைரியமா இருங்க. நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். போலாமா? சரி. வேண்டாம், போன்ல பேசுங்களேன், தப்பென்ன? சரிம்மா. எல்லாம் நல்லதா நடக்கும்பா. பட்னியா இருக்கக்கூடாது. நீங்க தெம்பா இருந்தாதான் நாங்க தைரியமா இருக்க முடியும். வாங்க. தன்னுடன் அழைத்து வந்தாள். கட்டாயப்படுத்தி அவரை சாப்பிட வைத்தாள். அம்மாடி, இத்தனை கனிவான ஒன்ன உன் புகுந்த வீட்டுக்காரங்க ஏம்மா புரிஞ்சுக்கல? ஏன் தலையெழுத்துப்பா, நீங்க படுங்க. அப்பாவை படுக்க வைத்துவிட்டு கல்பனா இந்த பக்கம் வந்தாள். கடவுளே, என் நிலைமை என் தங்கைக்கும் வந்துவிடக் கூடாது. சீனுவுக்கு வழக்கம் போல் காலை 5 மணிக்கே விழிப்பு வந்துவிட்டது. எழுந்து வந்து பல் தேய்த்து காலை கடன்களை முடித்துவிட்டு வெளியே வந்தான். அம்மா எதிரே வந்தாள். அதுக்குள்ள எழுந்துட்டியா? ஆமாம்மா. மடையா, நீ பழைய சீனு இல்ல, இப்பதான் வாழ்க்கை தொடங்கியிருக்கு. சந்தோஷமா இருப்பியா? அதை விட்டுட்டு ஏன் சீக்கிரம் எழுந்த? இதுக்கு மேல ஒரு அம்மா பேச முடியுமா? சீனு எதுவும் பேசாமல் படியேறி போய்விட, இவனை முதல்ல மாத்தணும். சிரித்தபடி அம்மா குளியல் அறைக்குள் போனாள். குளித்து முடித்துவிட்டு பூஜை அறைக்குள் நுழைந்தாள். விளக்கேற்றி தொழுதாள். பாலை பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்தாள். வேலைகளை தொடங்கிவிட்டாள். 1 மணி நேரத்தில் சீனு உடற்பயிற்சியை முடித்துவிட்டு வர அவனுக்கு சூடான காஃபி காத்திருந்தது. சுமதி எழுந்தாச்சா? இல்லப்பா, தூங்கட்டும். என்ன அவசரம்? இல்லம்மா, கல்யாணமாய் வந்தாச்சு. நீயே பழையபடி வேலைகளை செய்யணும்னு இல்ல. இனி அவளும் பொறுப்புகளை ஏத்துக்கணும். சும்மாருடா, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு நீங்க 2 பேரும் பசங்க தான், பொண்ணே இல்ல. இனிமே மக மருமக எல்லாமே சுமதி தான். அவ சலுகையோட சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கட்டும். அவளுக்கு எந்த மன கஷ்டமும் வரக்கூடாது, புரியுதா? சீனு ஆடி போனான். எத்தனை பாசம் வைத்திருக்கிறாள் அம்மா. வந்ததும் மருமகளை மகளாக பாவித்து இந்த அளவுக்கு இடம் தரும் அம்மா இருக்கவே முடியாது. இந்த அம்மாவா கல்யாண வீட்டில் அத்தனை கடுமையாக நடந்து கொண்டு சுமதியின் பிறந்த வீட்டாரை புண்ணாக்கினாள்? ஏன், நானே கேட்டு விடலாமா? அதன் காரணமாகத்தானே நேற்று இரவு எனக்கும் சுமதிக்கும் மோதல் உண்டாகி தாம்பத்திய உறவே தொடங்காமல் போனது. வேண்டாம், நான் கேட்டு அம்மா வருந்த கூடாது. சுமதி பேசிக்கட்டும். என்ன நடக்கும்? நடப்பது நடந்துதான் தீரும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. சீனு குளிக்க போனான். குளித்து முடித்து சாமி கும்பிட்டு அவன் வர சுமதி எழுந்து வந்தாள். குட் மார்னிங் சுமதி. அவள் பதில் வணக்கம் கூட சொல்லாமல் உள்ளே போய்விட சீனுவுக்கு சுருக்கென்றது. சுமதி பல் தேய்த்து முகம் கழுவி கொண்டு வர அம்மா காஃபி கொண்டு வந்து தந்தாள். நல்லா தூங்குனியா? ஓரளவு. சரி, போய் குளிச்சுட்டு வா. தெருமுனையில அம்மன் கோவில் இருக்கு. 2 பேரும் போய் ஒரு அர்ச்சனை செஞ்சு மாலை சாத்திட்டு வந்துருங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு நெய் விளக்கேத்தி தொழுதுட்டு வாங்க. வாழ்க்கை புதுசா தொடங்கும் போது தெய்வத்துக்கு நன்றி தெரிவிக்கணும். நீ வர்றதுக்குள்ள காலையில உணவு சூடா இருக்கும். சுமதி பதில் எதுவும் சொல்லாமல் குளிக்க போனாள். குளித்து முடித்து உடை மாற்றி கொண்டு வந்தாள். தலைக்கு குளிக்கலையா சுமதி? இல்ல. சங்கமம் முடிஞ்சா தலைக்கு குளிக்கணும். கோயிலுக்கு வேற போற. போ, மறுபடியும் உள்ள போய் தலை ஊத்திட்டு வந்துரு. பேசாமல் நின்றாள். சுமதி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? புரியுது, எதுவும் நடக்கல, அதான் தலை குளிக்கல. என்ன சொல்ற? எதுவும் நடக்கலையா? ஏன்? சுமதி பேசவில்லை. சீனு, இங்க வாடா. என்னம்மா? சீனு வந்தான். அவ மிரண்டு போம்படியா நீ ஏதாவது பேசுனியா? இல்லன்னா முரட்டுத்தனமா நெருங்குனியா? நீ அப்படி செய்ய மாட்டியே, ஏன் தாம்பத்தியம் தொடங்கல? தெரியலம்மா, நான் எதையும் நிராகரிக்கல. அம்மா ஆண்டாள். சுமதி பக்கம் திரும்பினாள். இதுக்கு என்ன அர்த்தம் சுமதி? அவர் மறுக்கல. அப்படின்னா நீதான் மறுத்தியா? முதல் நாள் பயமா? நல்ல நாள்ல எதுவுமே நடக்கணுமா? சரி, இன்னைக்கும் முகூர்த்த நாள் தான், நீ பச்சை குழந்தையா இருக்கிறியே. சுமதி நிமிர்ந்தாள். இன்னைக்கும் வேண்டாம். ஏன், என்ன உளர்ற? மனசு சந்தோஷமா இருந்தா தான் வாழ்க்கையை தொடங்க முடியும். உன் மனசு சந்தோஷமா இல்லையா? ஏம்மா, நீ இங்க வலது கால எடுத்து வச்சது முதல்ல ஒரு மகாராணி மாதிரி தானே உன்னை நடத்துறேன். ஏன் சந்தோஷமா இல்ல? சுமதி நிமிர்ந்தாள். என்கிட்ட நீங்க அன்பை காட்டுறத நான் மறுக்கல. ஆனா எங்க அப்பா அக்கா கண்ணுல ரத்தம் அடிக்க வச்சீங்களே, எதுக்கு? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? பல பேர் முன்னிலையில அவங்கள நீங்க அவமானப்படுத்தினது நியாயமா? அத பார்த்தப்புறமும் என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சீனு கலக்கத்துடன் இருவரையும் பார்க்க ஆண்டாளின் முகம் மாறிக்கொண்டே வந்தது. திரும்பி சுமதியை பார்த்தாள். பாரு, இனிமே உன் வாழ்க்கை இங்கதான். உன் கழுத்துல தாலி ஏறியாச்சு. இங்க உனக்கு ஒரு குறையும் இருக்காது. பொண்ணா பிறந்து கல்யாணமும் நடந்தா கணவன் வீடுதான் நிரந்தரம். நான் மறுக்கல. அதுக்காக பிறந்த வீட்டை தூக்கி எறிய முடியுமா? எதுக்கு அந்த மாதிரி செய்யணும்? ஆண்டாள் பேசவில்லை. விடுங்க. நீங்க என்ன பெண் பார்க்க வந்த முதல் மண்டபத்துக்கு வர வரைக்கும் இப்ப இருந்த மாதிரி நல்லா இருந்தீங்க. மண்டபத்துல மட்டும் வேற முகம் காட்டினீங்க.
அவங்க எந்த பாவம் செய்யலையே, கல்யாணத்தை நல்லா தானே நடத்துனாங்க. இது பாரு, என்ன நீ கேள்வி கேட்காத, மன்னிக்கணும். இதுக்கான நியாயமான விளக்கத்தை நீங்க சொல்லியே ஆகணும். யார்கிட்ட குரலை உயர்த்தி பேசுற? யாருக்கும் நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் பிறந்த வீட்டார எனக்கு பிடிக்கல. ஏன்? அவங்க உங்களை என்ன செஞ்சாங்க? உங்க அக்கா தான் புருஷன் வீட்டுல நல்ல விதமா வாழலன்னு நான் ரொம்ப தாமதமா கேள்விப்பட்டேன். உண்மைதான், புருஷனும் மாமியாரும் அவளை கொடுமைப்பட்டு விரட்டி விட்டாங்க. குழந்தைய அவங்க வச்சிருக்காங்க. ஆமா, உங்க அக்கா நடத்த சரியில்லைன்னு எனக்கு தகவல் வந்தது. அதனாலதான் பிள்ளையோட எதிர்காலம் பாழாக கூடாதுன்னு விரட்டிட்டாங்களாம். இல்ல, இது அபாண்டம். உங்க அக்கா நடத்த சரியில்லைன்னு கையும் களவுமா புடிச்சாங்களாம். உடனே பைத்தியம் புடிச்ச மாதிரி நடந்துகிட்டு மாமியாரே அவ கொல்ல பார்த்தாளாம். பயந்து போய் தான் அவளை விரட்டிட்டாங்களாம். குழந்தை அவகிட்ட இருந்தா ஆபத்துன்னு பறிச்சு வச்சுக்கிட்டாங்களாம். இல்ல, அத்தனையும் போய் யார் இந்த கதைகளை கட்டி விட்டது? உங்க அக்காவோட மாமியார் தான். அவங்கள கோயில்ல அடிக்கடி சந்திச்சு எனக்கு பழக்கம். அந்த அம்மா ஒரு பேய் பிசாசு. உங்க அக்கா அப்படி சொன்னாளா? அண்ணம்மாவை எனக்கு தெரியும், நல்லவங்க. கல்யாணம் அழைப்பதில கடைசி நேரத்துல அவங்களுக்கு நான் கொடுத்தேன். அப்பதான் அழுதுகிட்டு சகல உண்மைகளையும் சொன்னாங்க. இல்ல, இத நம்பாதீங்க. அப்படி அக்கா நடத்த கெட்டவளா இருந்தா இவங்க ஏன் விவாகரத்து கேட்கல? அதையும் நான் கேட்டனே. என்ன சொன்னாங்க? விவாகரத்து நடந்தா குழந்தை யார் பக்கம்னு கேள்வி வரும். சின்ன குழந்தை 12 வயசு வரைக்கும் தாயோட பராமரிப்புல இருக்கணும்னு தீர்ப்பு வரும். குழந்தையோட எதிர்காலம் பாழாக கூடாதுன்னு கோர்ட்டு படி ஏறுறத அவங்க விரும்பலையாம். அத்தனையும் பொய். இந்த பாரு, அண்ணம்மா மட்டும் சொன்னா பொய். ஆனா நம்பகானுங்க 4-5 பேர் இதையேதான் சொல்றாங்க. அண்ணம்மா மாதிரி ஒரு அப்பாவி இருக்கவே முடியாதுன்னு அடிச்சு சொல்றாங்க. உங்க அப்பா தான் மகளை கண்டிக்காம அவளோட தப்ப மழுப்ப பார்த்திருக்கிறாரு. சேர்த்து வைக்க நினைக்காம பிரிவினைய தூண்டி இருக்கிறாராம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லாமே கட்டுக்கதை. எங்க அக்கா அளவுக்கு நான் கூட நல்லவல்ல. இப்போ நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி எங்க அக்கா தான் மாமியாருக்கு எதிரில நின்னு பேசி இருந்தா அவ வாழ்ந்திருப்பா. வாயில்லா பூச்சியா அவ இருந்த காரணமா தான் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. அந்த அண்ணம்மா தான் தப்புகளை மறைச்சு எங்க அக்கா மேல அவதூறு பரப்பிட்டாங்க. நம்பாதீங்க அத்தை. எங்க குடும்பம் நல்ல குடும்பம். கனவுல கூட யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டோம். இத நீங்க நம்பணும். ஆண்டாள் பேசவில்லை. வாழ வந்த பொண்கிட்ட தாயை விட மேலா இருந்து பாசமும் சலுகையும் காட்டுறீங்க. யாரோ ஒரு அண்ணம்மா சொன்னதை நம்பி எங்க அப்பா அக்காவை அவமானப்படுத்திட்டீங்க. போட்டோம், அதெல்லாரும் மறந்துடலாம். இப்ப நான் உங்க மருமக சுமதி சொல்றேன், என் பேச்ச நம்ப மாட்டீங்களா? சீனு எதுவும் பேசாமல் நின்றான். நீங்களும் ஒரு பொண்ணுதான். ஒரு பொண்ணோட உணர்வுகள் உங்களுக்கும் தெரியும். என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு என்னையே ஆளாக்குனவங்க தலையில நீங்க நெருப்ப கொட்டினா எப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியும் அத்தை? சொல்லுங்க. ஆண்டாள் நிமிர்ந்து பார்த்தாள். சகோதரி நிஜமாகவே நடத்தை கிட்டவளா, மனநோயாளியா இருந்தா அவளை ஆதரிச்சு தான் வாழ்க்கையை எந்த ஒரு பொண்ணும் பாழாக்கிக்க மாட்டா. பிறந்த வீட்டுக்காரங்க மேல தப்பு இருந்தாலே பெண்கள் இழுத்து மூடுவாங்க. அப்படி இருக்க எந்த தப்பும் செய்யாதவங்க மேல அபாண்டம் சுமத்துனா அதை எப்படி எத்த தாங்கிக்க முடியும்? நான் போய் அப்பா அக்கா 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வரேன். அக்கா என்னெல்லாம் குடும்பம் அனுபவிச்சிருக்கான்னு அவ வாயால நீங்களே கேளுங்க, அழுதுருவீங்க அத்தை. சொல்லும் போதே சுமதிக்கு குரல் இடறியது. அத்தை, அவ சீரழிஞ்சத பார்த்து எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொன்னவனா கட்டாயப்படுத்தி கட்டி வச்சாங்க. அவ மேல உள்ள ஆத்திரத்துல என்கிட்ட உள்ள குற்ற உணர்ச்சியில அந்த பாவி அண்ணம்மா அவதூறு பரப்புறா. அவளை நான் விடமாட்டேன். ஆண்டாள் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். எனக்கு தலையே சுத்துது. என்னமாச்சு? சீனு பதறி ஓடி வந்தான். ஒண்ணுமில்லடா, வயசாகுது இல்லையா, கொஞ்சம் ஓய்வெடுத்தா சரியாகும். என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. நீ போய் சமையல் கட்டு வேலைகளை கவனி சுமதி. சரிங்க. வேண்டாமா, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கூட்டிட்டு போடா. வரியா சுமதி? வரேங்க. இருவரும் வெளியே வர சீனு பைக்கை ஸ்டார்ட் செய்தான். சுமதி பின்னால் உட்கார அது வேகம் பிடித்தது. ஆண்டாள் அப்படியே உறைந்த நிலையில் உட்கார்ந்து இருந்தாள். கோவிலுக்குள் இருவரும் நுழைந்து சந்நிதிக்கு வர சீனு அர்ச்சனை பொருட்கள் மாலை வாங்கி வர குருக்கள் வாங்கி கொண்டார். சீனுவே பேர் நட்சத்திரம் சொல்ல அர்ச்சனை தொடங்கியது. சுமதி உடைந்து போயிருந்தாள். அத்தை நல்லவங்க. அவங்க மனசை யாரோ கலைச்சிருக்கிறாங்க. உண்மை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். பிரசாதம் வந்தது. வாங்கி கொண்டு இருவரும் வந்து ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்தார்கள். சுமதி, நீ தைரியமா பேசின. உன் குடும்பத்தார் நியாயத்தை அழகா எடுத்து சொன்ன. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க, நீ கவலைப்படாத. ஆமாங்க, அத்தை புரிஞ்சுக்கணும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த பாவி அண்ணம்மா ஊர் முழுக்க எங்க அக்கா மேல அவதூறு பரப்புறாளே, இதை விடலாமா? கூடாதுதான். உங்க அக்கா வீட்டுக்காரர் என்னவா இருக்கிறாரு? அந்த ஆளு ஒரு குடியாரன். எல்லா யோகியத்தனங்களும் உண்டு.
அதுக்கு அந்த ஆத்தாக்காரி துணைக்கு நிக்கிறா. தட்டி கேட்ட அக்காவை பலி வாங்கிட்டாங்க. இப்போ அவ பேரையே கெடுத்து இவங்க நல்லவங்களா ஆக பாக்குறாங்க. இது நியாயமா? இல்லதான். அந்த பாவிகளோட குடும்பத்துல இனி எங்க அக்கா போய் வாழ முடியாது. நானே அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். குழந்தை எங்க அக்கா கைக்கு வந்துட்டா அவ வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வந்துரும். அதுக்காக அவ வாழ்வா. இத பாருங்க, நான் தனி மனுஷியா போராட முடியாது. நீங்க தான் எனக்கு பக்கபலமா இருக்கணும். நான் மட்டும் இல்ல சுமதி. உண்மை வெளியில வந்துட்டா எங்க அம்மாவே உனக்கு பக்கபலமா இருப்பாங்க. அம்மா ரொம்ப நல்லவங்க சுமதி. எனக்கு அது போதும். சரி வா போலாம். இன்னைக்காவது சாப்பாடு போடுவியா இல்ல பட்னி தானா? சி, கோயில்ல வச்சு இப்படிலாம் பேசக்கூடாது. மனைவி கிட்ட புருஷன் பேச இடம், நேரம், சூழ்நிலை எதுவுமே கிடையாது. புரியுதா? அத்தை கிட்ட சொல்லட்டுமா? அவங்க எதுவும் தெரியாமலா என்ன என் தம்பிய எல்லாம் பெத்தெடுத்தாங்க? அது சரி, ஏன் உங்க தம்பி நம்ம கல்யாணத்துக்கு வரல? அவனுக்கு லீவு கிடைக்கல. பெரிய பொறுப்புல இருக்கிறான். அடுத்த வாரம் வருவான். வா போலாம். அன்று இரவு உண்மையாகவே சாந்தி முகூர்த்தம் நடந்தது. சீனுவை முழுமையாக மகிழ்ச்சிப்படுத்தினாள் சுமதி. காலை 5 மணிக்கு எழுந்து குளித்து விளக்கேற்றி சுமதி சமையல் கட்டுக்குள் நுழைந்து விட்டாள். பாலை காய்ச்சி காஃபி தயாரிக்க தொடங்க ஆண்டாள் வந்து விட்டாள். நீ எதுக்கு எழுந்தம்மா? இதெல்லாம் ஏன் வேலை? இல்ல அத்தை, இனிமே என் வேலை. நீங்க உத்தரவு போடுங்க, நான் செயல்படுறேன். எத்தனை காலம் உழைப்பீங்க? நீங்க நிம்மதியா இருக்கணும் வேண்டாமா? உங்களை உட்கார வச்சு கவனிக்கிறது எங்க கடமை. தலையில் துண்டு கட்டி இருந்தாள் சுமதி. எல்லாம் முடிஞ்சுதா? சுமதி வெட்கப்பட்டாள். அடுத்த வாட்டி நீ குளிக்க கூடாது. சீக்கிரம் பேரப்பிள்ளை வேணும் எனக்கு. சுமதி மாமியார் காலில் விழுந்தாள். நல்லாருமா. இன்னைக்கு பிரசாத் ஊர்ல இருந்து வரான். அவருக்கு என்ன பிடிக்கும்? படவா. கல்யாணத்துக்கு வர முடியல. அவனை ஒரு பிடி பிடிக்கிறேன். பாவம் அத்தை. இப்பவே கொழுந்தனாருக்கு ஆதரவா? அவனுக்கு பொங்கல், வடை, புதினா சட்னி ரொம்ப பிடிக்கும். இப்பவே செஞ்சிடுறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் சீனுவ கவனி போம்மா. அத்தை, இன்னைக்கு எங்க அப்பா வீட்டுக்கு நான் போட்டுமா? ஆண்டாள் முகம் சட்டென மாறியது. நீங்க விரும்பலனா போல. ஆண்டாள் சுமதியை பார்த்தாள். சரி போயிட்டு வா. சீனுவையும் கூட்டிட்டு போ. பிறந்த வீட்டுக்கு பொண்ணு தனியா போக கூடாது. போகும்போது அப்பாவுக்கு வேட்டி, கல்பனாவுக்கும் சந்திராவுக்கும் சேலை, சுடிதார் எல்லாம் வாங்கிட்டு இனிப்பு பழங்களோட போ. சுமதியின் கண்கள் கலங்கி விட்டன. எத்தனை பெரிய மனசு உங்களுக்கு! அத்தை, என் குடும்பம் நல்ல குடும்பம். இத நிரூபிக்கிறேன்னா. உங்களை என் பிறந்த வீட்டார் இழக்க கூடாது. சரி, நீ அவனை எழுப்பு. தம்பி வந்தப்புறம் தான் நான் போவேன். காலை 9 மணிக்கு கார் வந்து நின்றது. பிரசாத் இறங்கி வந்தான். உயரமாக நல்ல நிறத்தில் சீனுவை விட வசீகரமாக இருந்தான். உள்ளே வந்ததும் அம்மாவை கட்டிப்பிடித்துக் கொண்டான். முதல்ல அண்ணிய பாருடா. திரும்பினான். கை கூப்பினாள் சுமதி. அருகில் வந்தான் பிரசாத். தேர்தல நிக்க போறீங்களா? கை கூப்பிறீங்க. சுமதி சிரித்தாள். மன்னிக்கணும். இந்த மாதிரி வேடிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பேன். தப்பா நினைக்க மாட்டீங்களே? மாட்டேன். நான் நிறைய பொய் சொல்லுவேன் அண்ணி. அப்படியா? நீங்க அழகா இருக்கீங்க. இதுவும் பொய்யா? ஆஹா, என்னையே காய்ச்சிட்டாங்கடா சீனு. சூப்பர் மனைவிடா உனக்கு. அண்ணின்னு கூப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப வயசான மாதிரி எனக்கு தோணுது. வேற எப்படி கூப்பிடலாம்? பேர் சொல்லியே கூப்பிடுங்க. இது நல்லா இருக்கேன். டேய், அண்ணி அம்மாவுக்கு சமம். பேர் சொல்லக்கூடாது. நீ சும்மார ஆண்டாளு. உன் ரவுஸ் தாங்கல. அனைவரும் சிரித்து விட எங்க ஆண்டாள் எனக்கு நல்ல தோழி. மறுபடியும் வந்து கட்டி பிடித்தான். டேய் விடுறா. கட்டி பிடிக்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு. அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன். பிரசாத், குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது. சுமதி, முதல்ல சாப்பிட்டு அப்புறமா குளிக்கிறேன். பிரசாத், சீனு இருவரையும் உட்கார வைத்து சுமதி பரிமாறினாள். சுமதி, நீங்களா செஞ்சீங்க? இல்லடா, நானு. பொய் சொல்லாத ஆண்டாளு. நீ பொங்கல் செஞ்சா போஸ்டர் ஒட்டுற பச மாதிரி இருக்குமே, எனக்கு தெரியாதா? டேய், பரவாயில்ல. அண்ணியோட மனசு பூ மாதிரி இருந்தாலும் வடை கல்லு மாதிரி தான் இருக்கு. பாத்தியா, அவளையும் வார தொடங்கிட்டியா? பிரசாத் சாப்பிட்டு முடித்ததும் பெட்டியை திறந்து எல்லோருக்கும் உடைகள், பரிசு பொருட்களை எடுத்தான். அன்னிக்கு பட்டுச்சேலை. இருவருக்கும் மோதிரம் வாங்கி வந்திருந்தான். தம்பி, எத்தனை நாளைக்கு லீவு? ஒரு வாரம்தான். சென்னைக்கே வந்துட முடியாதா? கொஞ்சம் கஷ்டம்தான். சுமதி கலகலப்பா பேசுறாங்க. 1 மணி நேரம் ஆறதுக்குள்ள பல ஆண்டுகள் பழகுன மாதிரி இருக்கு. சீனு, நீ கொடுத்து வச்ச வேண்டா. சுமதி வெட்கப்பட்டாள். சரி, இன்னைக்கு உள்ளூர் வேலைகள் இருக்கு. நாளைக்கு குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில போலாம் சீனு. சரிடா. அவன் குளிக்க போய்விட்டான். சீனு, நீங்க 2 பேரும் இன்னும் 1 மணி நேரத்துல உன் மாமனார் வீட்டுக்கு புறப்படுங்க. சுமதி கிட்ட நான் எல்லாம் சொல்லி இருக்கேன். தவறாம வாங்கிட்டு போங்க. சரிம்மா. இந்த பக்கம் வந்தான் சீனு. அம்மாவுக்கு நல்ல மனசு சுமதி. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. இருவரும் புறப்பட்டு கடைக்கு வந்து அம்மா சொன்ன சகலமும் வாங்கி கொண்டு கிளம்பினார்கள். அப்பா வீட்டுக்கு திடீரென இருவரும் வந்து இறங்க அங்குள்ள அனைவரும் திக்குமுக்காடி போனார்கள்.
இரு சுமதி, ஆரத்தி எடுக்கணும். கல்பனா உள்ளே ஓடினாள். சந்திரா பரபரப்பாக இருந்தாள். கல்பனா ஆரத்தி எடுத்து இருவருக்கும் பொட்டு வைத்தாள். இப்ப வாங்க, வாங்க மாப்பிள, வாம்மா. பெருமாள் மகிழ்ச்சி பொங்க வரவேற்க சுமதி வாங்கி வந்த துணிகள் மற்ற பொருட்களை தர அப்பா நெகிழ்ந்து விட்டார். எதுக்கு மாப்பிள இதெல்லாம்? முதல்ல உங்க வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சுமதி கிட்ட சொன்னதே எங்க அம்மா தான். பெருமாள் ஆச்சரியமாக கல்பனாவை பார்த்தார். அதிர்ச்சியா இருக்குதானே? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அம்மா கெட்டவங்க இல்ல. ஐயோ மாப்பிள, அப்படி நாங்க ஒரு நாளும் நினைக்க மாட்டோம். ஆனா அவமானப்படும் போது யாரால தான் தாங்கிக்க முடியும்? உங்க மேல தப்பு இல்ல. மத்தவங்க சொல்றத நம்பி எங்க அம்மா அந்த மாதிரி நடந்துகிட்டது தப்பு. கல்பனா சுமதியை பார்க்க சுமதி ஒன்று விடாமல் சொன்னாள். அந்த அண்ணம்மா ஒரு மனுஷியா? இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புறாக்கா? கல்பனா கண் கலங்கினாள். என் விதி சுமதி. அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். சுமதி, உன் மாமியாருக்கு எங்களை பிடிக்கலனாலும் தப்பு இல்ல. உன்கிட்ட உயிரா இருக்காங்க, அது போதும். உன் கணவர் நல்லவர். புகுந்த வீடு நல்ல விதமா ஒரு பொண்ணுக்கு அமைஞ்சிட்டா பிறந்த வீட்டை பிரிஞ்சாலும் தப்பு இல்ல. அக்கா, சீனுவிடம் வந்தாள் கல்பனா. நீங்க சுமதிக்கு கணவரா இருந்தாலும் எனக்கு ஒரு சகோதரன் மாதிரி தான். நான் பட்ட வலிகளை அவமானங்களை இன்னொரு பொண்ணு படக்கூடாது. எனக்கு வாழணும்னு ஆசையே இல்லை. ஆனா குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியல. இந்த தண்டனை எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது. உடைந்து அழுதாள். அப்பாவும் கண்ணீர் விட்டார். சீனு ஆடி போனான். சுமதியால் தாங்க முடியவில்லை. கல்பனா சட்டென சுதாரித்துக் கொண்டாள். தப்பு. முதலா வந்திருக்கிறீங்க. நான் அழுதது தப்பு. உட்காருங்க, விருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க குழந்தை உங்ககிட்ட வரும். உங்களுக்கு நியாயமும் கிடைக்கும். அதுக்கு நானாச்சு. உங்க வீட்டு விலாசம், உங்க கணவர் பற்றின விவரங்கள் எல்லாம் கொடுங்க. சுமதிக்கு தெரியும். சரி, நாங்க பாத்துக்கிறோம். 1 மணி நேரத்தில் விருந்து சமையல் தயாராகிவிட்டது. உட்கார வைத்து கல்பனா பரிமாறினாள். பிரமாதங்க. நீங்க ஒரு மெஸ் கூட தொடங்கலாம். நல்லா ஓடும். எனக்கும் அந்த ஆசை இருக்கு. நான் ஏற்பாடு பண்றேன். மாலை இருவரும் புறப்பட்டு விட்டார்கள். அப்பா வாங்கி வந்த பொருட்களை தந்தார். அத்தைக்கும் கொடுத்துருங்கப்பா. நிச்சயமாம்மா. சுமதி, அத்தை கிட்ட சொல்லு. அவங்க எங்களை புரிஞ்சுக்கணும். நல்லவங்களை நாங்க இழக்க கூடாது. மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. வாசல் வரை வந்து வழி அனுப்பினார்கள். உள்ளே வந்த அப்பா கல்பனாவின் கைகளை பிடித்து கொண்டார். மாப்பிள்ள வந்து ஆறுதலா பேசினப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்திருக்குமா. அப்பா, நான் வாழலனாலும் பரவாயில்ல. சுமதி நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா அது போதும். இல்லம்மா, நல்லவங்க கிடைச்சிட்டா அவங்க மூலமா நல்லதுதான் நடக்கும். புரியுதா? கல்பனாவின் கண்களுக்கு ஒரு வெளிச்சம் முதலாக தெரிய தொடங்கியது. ஆண்டாள் பிரசாத்தை வெளியே அனுப்பிய பிறகு கோவிலுக்கு வந்தாள். அர்ச்சனையை முடித்துவிட்டு திரும்ப எதிரே அண்ணம்மா, கூடவே இன்னொரு பெண்மணி. ஆண்டாளம்மா, எப்படி இருக்கிறீங்க? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? நீங்க தான் வரலையே, மன்னிச்சிடுங்க. உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரேன். நான் ஏன் வரலன்னு உங்களுக்கு காரணம் தெரியுமே. மருமக நல்லபடி இருக்காளா? ஆண்டாள் பேசவில்லை. இருப்பா, இருக்கணும். அவங்க அக்கா மாதிரி வேற எந்த பொண்ணும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படியா? நீங்க எச்சரிக்கையா இருங்க. அந்த கல்பனா உங்க மருமகளையும் கெடுத்துட போறா. அதை விடுங்க. உங்க மகன் என்ன செய்யறாரு? சதா போதையில இருக்கிறான். பொண்டாட்டி சரியில்லைன்னா ஒரு ஆம்பளை எப்படி சந்தோஷமா இருப்பான்? விவாகரத்து பண்ணிடுங்களேன். அப்புறமா குழந்தை அவட்ட போயிடுமே. போட்டும், இன்னொரு கல்யாணம் செஞ்சு வச்சு புதுசா வந்தவ புள்ளைய பத்துக்கிட்டோம். கல்பனா சாபம் போடுவாளே. இப்ப மட்டும் என்ன நடக்குது? நீங்க பேயி பிசாசு மாதிரி நடந்து அவதூறுகளை பரப்பி அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டதா நிறைய பேர் சொல்றாங்க. அண்ணம்மாவின் முகம் இருண்டது. அவ தங்கச்சி சொன்னாளா? இல்ல, வெளியில இருந்து ஒரு சிலர் சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. அத்தனையும் பொய்யே. சத்தியம் பண்ணுங்க. எதுக்கு? ஒரு பாதுகாப்புக்கு தான். நெஞ்சில குத்தம் இல்லாதவங்க இந்த சன்னதியில வச்சு சத்தியம் பண்ணா இந்த தெய்வம் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க அப்பாவி, சத்தியம் பண்ணுங்க. வேண்டாங்க, பிரிவை நான் விரும்பல. என் பேர பிள்ளைய ஒரு காலம் நான் பிரிய மாட்டேன். நான் வரேன். வேகமாக அண்ணம்மா நடக்க ஆண்டாள் யோசிக்க தொடங்கி விட்டாள். தெய்வ சந்நிதியில் சத்தியம் செய்ய தயங்குகிறாள். சுமதி சொன்னதும் தான் உண்மை. பாவம் கல்பனா. இந்த பாவி அண்ணம்மா பேச்ச கேட்டு கல்பனாவை நான் புண்படுத்திட்டேன். கூடாது. பிரிஞ்ச குழந்தைய அவங்களோட சேர்க்கணும். ஆலயமணி அடிக்க ஆண்டாள் முகம் பிரகாசமானது. அம்மா பிள்ளை இருவரையும் உட்கார வைத்து சுமதி சாப்பாடு பரிமாற தொடங்கினாள். சீனு பேச்சை தொடங்கினான். பிரசாத் எங்க? நிறைய வேலை இருக்கு, எனக்காக காத்திருக்காத, வெளியில சாப்பிட்டு வந்துருவேன்னு சொன்னான். சுமதி, அம்மாவுக்கு புதுச்சேலை கொடுத்தியா? மறந்துட்டேன் அத்தை, உங்களுக்கு அப்பா கொடுத்து விட்டுருக்கிறாரு என சகலமும் கொண்டு வந்து காட்டினாள். எனக்கு எதுக்குமா?
இருக்கட்டும் அத்தை, நீங்களும் இந்த வீட்டுல ஒருத்தர் இல்லையா? அம்மா, சுமதியோட அக்கா கல்பனா கிட்ட மனசு விட்டு எல்லாம் பேசணும். பரிதாபமா இருக்கு. எனக்கே கண் கலங்கி போச்சு. அந்த மாமியார்காரி மனுஷியே இல்ல. தான் புள்ள வேணும், பேர புள்ள வேணும், பெத்து கொடுத்தவ மட்டும் வேண்டானா என்ன நியாயம்? ஆண்டாள் பேசவில்லை. கொடுமைக்காரி அவதூறு பரப்பியிருக்கிறா. அழுதுட்டாங்க கல்பனா. ஒரு விவகாரத்தை வாங்கி குழந்தைய மீட்டு தரணும், அதுதான் முக்கியம். அத்தை, அவ நல்லா சமைப்பா, யாருக்கும் பாரமா இருக்க மாட்டா, தான் குழந்தையோட நிம்மதியா வாழ்ந்துப்பா. இவர் வந்து பேசின அப்புறம் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு அக்காவுக்கு. நான் கோவில் இன்னைக்கு அண்ணம்மாவை பார்த்தேன். ஆண்டாள் விவரங்களை சொன்னாள். பாத்தீங்களா, சத்தியம் பண்ணல, நீங்க சரியா பிடிச்சிங்க. இப்ப புரியுதா? சுமதி, என்ன மன்னிச்சிருமா. நானே உங்க அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேக்குறேன். அத்தை, என்ன பேசுறீங்க? ஒரு நாளும் நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. அக்கா வந்து உங்களை பாப்பா. சீனு, இனிமே விடக்கூடாதுடா. சுமதி, கல்பனாவோட புருஷன் எங்கேயாவது வேலை பாக்குறாரா? இல்லீங்க, குடிச்சிட்டு வம்பு வளர்த்துக்கிட்டு திரியிறாரு. அந்த வீட்டுக்கு வருமானம் எங்க இருந்து வருது? அவங்க அப்பா சம்பாதிச்ச பணம் பேங்க்ல இருக்கு. அதுல நிறைய வட்டி வருது. 7-8 வீடுகள் வேற வாடகை வருது. அந்த அம்மா சீட்டு நடத்தி அடகுக்கு நகைகளை பிடிச்சு மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுத்து இப்படி நிறைய தில்லுமுல்லுகள் செஞ்சு பணம் பாக்குது. வெட்டியா இருக்கிற பையனை எப்படி விடுறாங்க? அதான் தெரியல. பேர பிள்ளைக்காக ஒரு வேளை பொறுத்திருக்கிறாங்களோ? அது மட்டும் காரணமா இருக்க முடியாது. வேற ஏதாவது உள்காரணம் இருக்கும், கண்டுபிடிக்கணும். நீ விடாத சீனு, அவங்க தோலை உரிக்கணும். பிரசாத் ஒரு வாரம் இருப்பான். அவன் தடாலடியா ஏதாவது பண்ணுவான், அவனையும் சேர்த்துக்கோ. ஆமாங்க, தம்பியோட உதவியை நாடலாம். நான் பேசுறேன். அந்த குடிகாரனை அவங்க அம்மாட்ட இருந்து பிரிக்கணும் முதல்ல. சாப்பிட்டு முடித்து ஆண்டாள் படுக்க போய்விட்டாள். மற்ற வேலைகளை முடித்துவிட்டு பாலுடன் வந்தாள் சுமதி. சீனு உறங்கிவிட்டான். எழுப்ப மனம் வரவில்லை. விளக்குகளை அணைத்துவிட்டு சுமதி படுத்து விட்டாள். உறக்கம் வரவில்லை. கல்பனாவுக்கு இனி விடிந்துவிடும், பாவம். புரண்டு புரண்டு படுத்தாள் சுமதி. 1 மணி நேரம் ஓடிவிட மெல்ல உறக்கம் வரும் சூழ்நிலை வர அழைப்பு மணி வேகமாக அடித்தது. பிரசாத் வந்து இருப்பார். நேரம் 11. சீனு நல்ல உறக்கத்தில். சுமதி எழுந்தாள். கூடத்து விளக்கை போட்டுவிட்டு கதவை திறக்க வந்தாள். உள்ளே ஆண்டாள் புரண்டு படுத்தாள். சுமதி கதவை திறக்க முழு போதையில் ஏறத்தாழ பிரசாத் அவள் மேலே சரிந்தான். சுமதி ஆடி போனாள். விழாமல் அவனை தாங்கி பிடித்தாள். தம்பி, குளிச்சிருக்கிறீங்களா? சாரி சுமதி, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நண்பன் மடக்கிட்டான், தட்ட முடியல. அவனால் நடக்க முடியவில்லை. சுமதி தாங்கி பிடித்து அவனை உள்ளே அழைத்து போக தண்ணீர் குடிக்க எழுந்து வந்த ஆண்டாள் அதிர்ச்சிக்கு ஆளானாள். அவனை தனி அறையில் கொண்டு போய் சுமதி படுக்க வைத்தாள். அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்தாள். கொஞ்சம் போதை தெளிந்தது. ஆனாலும் எழ முடியவில்லை. போர்வையால் மூடிவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு சுமதி வெளியே வந்தாள். ஆண்டாள் மறைந்து நின்றாள். கதவை சுமதி சாத்தி விட்டு வர ஆண்டாள் எதிரே வந்தாள். என்னம்மா? தம்பி வந்துட்டார் அத்தை. இப்பதான் வந்தானா? போய் படுத்துட்டாரு, நீங்களும் படுங்க, நாளைக்கு பேசிக்கலாம். சுமதி உள்ளே போய்விட, உங்க பிள்ளை குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. எங்க அக்கா புருஷனை பேச உங்களுக்கு யோகியதை இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். கேட்கலையே. இரவு இருவருமே உறங்கவில்லை. காலையில் எழுந்து குளித்து விளக்கேற்றி விட்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள் சுமதி. வேலைகளை தொடங்கினாள். அண்ணி, குரல் கேட்டு திரும்பினாள். கதவில் சாய்ந்தபடி பிரசாத் நின்றான். காஃபி வேணுமா? வேண்டாம் அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? ராத்திரி குடிச்சிட்டு வந்ததுக்கு. குடிக்கிறவங்க மன்னிப்புக்கு அர்த்தம் இருக்கா? எத்தனை காலமா இந்த பழக்கம் தம்பி? சில காலமா. அடிக்கடி குடிக்க மாட்டேன். பழைய நண்பர்கள் சேர்ந்தா சில நேரம் அதிகமாயிடும். இது சரியா தம்பி? அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய யுத்தமே நடக்கும் அண்ணி. நேத்து அத்தை எழுந்து வந்துட்டாங்க. நான் எதையும் சொல்லல, இனியும் சொல்ல மாட்டேன். வேணாம் தம்பி, உங்க அண்ணன் கௌரவமா இருக்கிறாரு. அம்மா தப்புகளை மன்னிக்காதவங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த நீங்க தப்பு செய்யலாமா? கூடாது அண்ணி, என்னோட வாங்க. அவனை இழுத்து கொண்டு பூஜை அறைக்கு வந்தாள். என் மேல சத்தியம் பண்ணுங்க, இனிமே குடிக்க மாட்டேன்னு. அண்ணி, அண்ணி, அம்மாவுக்கு அண்ணி சமானம்னா சத்தியம் பண்ணுங்க. இந்த குடும்பத்துல ஒரு சின்ன கரும்புள்ளி கூட இருக்கக்கூடாது. அவள் கைகளை பிடித்து சத்தியம் செய்தான். விபூதி எடுத்து அவன் நெற்றியில் வைத்தாள். சற்று தள்ளி நின்று சகலமும் பார்த்த ஆண்டாள் அழுது விட்டாள். தனக்கு எதுவுமே தெரியாதது போல விலகி போனாள். அண்ணி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு எல்லாரும் எங்கேயாவது போலாம். சரி பிரசாத். அனைவரும் காலை உணவுக்கு ஒன்றாக சேர எதுவுமே நடக்காததை போல இயல்பாக இருந்தாள் சுமதி. சீனு கல்பனாவின் கதையை பிரசாத்துக்கு சொல்ல பிரசாத் யோசித்தான். விவாகரத்துன்னு ஏன்னு யோசிக்கிற? அந்த மனுஷனை திருத்தி கல்பனா கூட வாழ வைக்க முடியாதா? அது கஷ்டம் பிரசாத். அந்த அம்மாவை விட்டு பிள்ளைய பிரிக்க முடியாது. ஏன் முடியாது?
எனக்கு தெரியல, எங்க அக்கா சொன்ன தகவல் இது. முடியும் அண்ணி. புருஷன் குழந்தையோட உங்க அக்கா வாழணும். நான் முடிஞ்சா லீவை நீட்டிக்கிறேன். இதுக்கு ஒரு தீர்வு காணாம போக மாட்டேன். அவங்க வீட்டு விலாசம் கொடுங்க. ஆண்டாள் அருகில் வந்தாள். அத முதல்ல செய்டா. இன்னைக்கு ஊர் சுத்த போவேனா, நீ ஏன் கூட வா பிரசாத். கல்பனாவை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். தகவல்களையும் சேகரிக்கலாம். நாங்களும் வர்றோமா? சரிடா சீனு. சுமதி உங்க அக்காவுக்கு தகவல் கொடுத்துரு. சாப்பாடு உங்க வீட்டுல தான். சரி அத்தை. சுமதி உடனே தொலைபேசிக்கு ஓடினாள். பிரசாத், உன் கண்ணெல்லாம் பொங்கி இருக்கு. தலைக்கு எண்ணெய் வச்சுக்கணும். நாளைக்கு நீயே எண்ணெய் தேய்ச்சி விடுமா. சீனுக்குன்னு ஒருத்தி வந்தாச்சு. உனக்கும் ஒருத்தி அமைஞ்சிட்டா என் கடமை முடிஞ்சிரும். கை நிறைய சம்பாதிக்கிறாரு. எதுக்கு தள்ளி போடணும் அத்தை? உடனே தரகர வர சொல்லுங்க, முடிவு பண்ணிடலாம். அண்ணி, அவசரம் வேண்டாம். ஏன் ஆளை தேர்ந்தெடுத்தாச்சா? ஐயோ இல்ல அண்ணி, இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்கணும். அத வர்றவகிட்ட விட்டுடுங்க. இவனை நீ விடாதம்மா. எனக்கு அடங்க மாட்டான். நீதான் சரியான ஆளு. சீனு சகலத்தையும் ஒரு ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சுமதி எத்தனை சுலபமாக உறவுகளை வசப்படுத்தி விட்டாள். நான் நிஜமாகவே கொடுத்து வைத்தவன். சரி சரி, புறப்படுங்க. உடை மாற்ற சுமதி உள்ளே வர சீனு அவளை கட்டிப்பிடித்தான். என்ன இது பட்ட பகல்ல? புதுமண தம்பதிக்கு நேரங்காலம் கிடையாது தெரியுமா? ஆனா வீட்டுல பெரியவங்க இருக்கும்போது எல்லாத்துக்கும் வரம்பு இருக்கு. அம்மா கண்டுக்க மாட்டாங்க. போங்க அந்த பக்கம். ஊருக்கு உழைக்கிறேன்னு என்ன நீ பட்னி போட்டா கொன்னுடுவேன். சுமதி சிரித்தாள். அண்ணம்மா வீட்டுக்குள் பதற்றமாக நடந்து கொண்டிருந்தாள். குழந்தை அழத் தொடங்கி இருந்தது. மாணிக்கம் லேசான போதையுடன் வெளியே வந்தான். என் பிள்ளை எதுக்கு அழறான்னு கேட்க மாட்டியா? அண்ணம்மா சரக்கென திரும்பினாள். எல்லாத்தையும் நான் தான் கேட்கணுமா? அப்பன்னு நீ எதுக்கு இருக்கிற? குடிக்கிறது, சீட்டாடுறது, கண்டவளை பிடிச்சுக்கிட்டு அலையிறது, என்ன பாக்கி? உன்னால சல்லி காசுக்கு உபயோகம் இருக்கா? நான் படுற பாடு கொஞ்சமா? மாணிக்கம் பேசவில்லை. உங்க அப்பா சாரத்துக்கு முன்னாடி எல்லா சொத்துக்களையும் வாரிசு பேருக்கு எழுதி வச்சுட்டு காப்பாளரா என்ன நியமிச்சிட்டான். இல்லன்னா உன் பிள்ளைய கட்டிட்டு நான் ஏன் அழணும்? சரி, எனக்கு செலவுக்கு பணம் கொடு. என்கிட்ட இல்ல. நீ தரலன்னா பிள்ளைய தூக்கிட்டு நான் வெளியே போயிடுவேன். அத வித்துருவேன். அடப்பாவி, குடிக்கிறதுக்காக உங்க அம்மாவை கூட நீ வித்துருவடா. உன்னை யாரு வாங்குறது? உள்ளே வந்தாள் அண்ணம்மாள். இவன் இருந்து என்ன பயன்? செத்துட்டா நிம்மதியா இருக்கலாம். கொஞ்சம் பணம் தந்தாள். குழந்தை இன்னும் அழ கோபமாக வந்து ஒரு அறை வைத்தாள். அது பயந்து நடுங்கி அவளை பார்க்க, அழுதா கொன்னுடுவேன். வாய மூடு. மூளையில கிட சனியனே. உன் பேர்ல சொத்துக்கள் இல்லைன்னா உன்னை எப்பவோ தூக்கி குப்பையில போட்டிருப்பேன். கதவு தட்டப்பட்டது. அண்ணம்மா கதவை திறக்க அந்த பகுதி பெரிய மனிதன் பொன்னுரங்கம் உள்ளே வந்தான். அண்ணம்மா எப்படி இருக்கிற? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். கதவோரம் நின்றான் மாணிக்கம். முதலாளிக்கு புது சரக்கு வேணுமா? எப்ப புடிச்சிட்டு வருவ? கையில ஒரு புது சரக்கு தயாரா இருக்கு. தொகை கொஞ்சம் கூட ஆகும். பணம் பிரச்சனை இல்ல. முதலாளிக்கு சமூகத்துல ஒரு மரியாதை இருக்கு. ரகசியம், வில்லங்கமா இல்லாத சரக்கா இருக்கணும். என்ன பேசுறீங்க? நான் பிரச்சனைக்குரிய சரக்குகளை கொடுப்பேனா? 20 வருஷமா தொழில் நடத்துறேன். ஒரு நாளைக்காவது பிரச்சனை உண்டா? உனக்கு என்ன? போலீஸு, கோர்ட்டு எல்லாமே உன் கைக்குள்ள. சரி, இந்த மாதிரி தொழில் நடத்தும் போது சந்து பொந்துக்குள்ள பூந்து தானே வரணும். ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுத்தான். இது போதாது. வேலை முடியட்டும், மீதியை கொண்டு தரேன். உன் மருமக வந்தாளா? அவ எதுக்கு வரப்போறா? நம்ம விவகாரம் எல்லாம் தெரிஞ்சுதானே ஓடி போனா. குடும்ப பாங்கா குத்து விளக்காட்ட இருக்கிறா. அவளை காட்ட மாட்டேங்கிறியே. வேணாங்க, அது விவகாரம் ஆயிடும். என்ன விவகாரம்? இப்படி செய்யி. முதலாளி அப்பப்ப தொட்டுக்க ஒருத்தி வேணும்னு கேக்குறாரு. உன் மருமகளை ஏற்பாடு பண்ணு. குடிகார புருஷனோட வாழ்றதை விட முதலாளி கூட இருந்தா செல்வ செழிப்போட இருக்கலாமே. ஏதாவது செய்ய. நான் வரட்டுமா? அவன் வெளியேற அண்ணம்மா பணத்தை எண்ண மாணிக்கம் வந்து சரக்கென பறித்தான். குடுறாத கட்டையில போறவனே. என் பொண்டாட்டியை யாருக்கோ நீ இதாக்க போறியா? அதுல எனக்கு என்ன பங்கு தருவ? அடப்பாவி, நீ ஒரு ஆம்பளையாடா? இப்படி கேட்க வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கத்தை பத்தி நீ பேசுறியா? வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வில்லங்கமா பணம் சம்பாதிக்கிற நீ வெக்கமானத்தை பத்தி பேசலாமா? இந்த பாருடா, என்கிட்ட நீ சண்டை போடாத. முதலாளிக்கு கல்பனாவ ஒரு மாதிரி ஆக்கிட்டா பெரும் பணம் சம்பாதிக்கலாம். கோடிக்கணக்கா வச்சிருக்கான் அந்த ஆளு. அது எப்படி முடியும்? இங்க உள்ள விவகாரங்கள் தெரிஞ்ச கல்பனா இனி வருவாளா? வருவாடா. அவளை வரவழைக்க உன்னால முடியும்டா. நீ கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல பிள்ளையா மாறணும். மாறின மாதிரி நடிக்கணும். கல்பனாவை சுலபமா ஏமாத்திடலாம். அப்புறம் என்ன செய்யணும்? எப்படி முதலாளி கிட்ட அவளை சேர்க்கணும்னு நான் சொல்றேன். இதுக்கு நீ துணை நின்னா உனக்கும் பெருசா ஏதாவது செய்யறேன் என்ன சொல்ற? மாணிக்கம் யோசிக்க தொடங்கினான். இந்த பாருடா தம்பி, சில்லற வியாபாரம் ரொம்ப நாளைக்கு கூடாது. எனக்கும் வயசாகுது. மொத்தமா பணம் பார்த்துட்டு கொடைய மூடிடலாம். என்ன சொல்ற? நீ சொல்றதும் நல்லா தான் இருக்குது. உடனே களத்துல இறங்கு. கல்பனா நம்புவாளா?
அதுக்கு உனக்கு நான் உதவுறேன், திட்டம் போட்டு தரேன். அதை நீ செயல்படுத்திட்டா வெற்றி நமக்கு தான். சரி, நான் செய்யறேன். அம்மாவின் கைகளை பற்றி குலுக்கினார். கல்பனா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். அப்பா பெருமாளுக்கு மகிழ்ச்சி. கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. வாசலில் கார் வந்து நிற்க, சுமதியும் குடும்பமும் இறங்க பெருமாள் ஓடி வந்தார். சம்பந்திம்மா வாங்க, வாங்க அத்த. கல்பனா வாய் நிறைய அழைத்தாள். உள்ளே வந்ததும் கல்பனாவின் கைகளை பிடித்து கொண்டாள் ஆண்டாள். என்ன மன்னிச்சிருமா. என்ன அத்த நீங்க இப்படி பேசலாமா? எங்களுக்கு அம்மா இல்ல, அந்த குறையை உங்க மூலமா தான் நாங்க போக்கிக்கணும். சமந்தி, மத்தவங்க பேச்ச நம்பி நான் உங்க 2 பேரையும் அவமானப்படுத்திட்டேன். என் பிள்ளை சீனு எடுத்து சொன்னப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நேர்லயே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. கோவப்படுறதும் தப்பா புரிஞ்சுக்கிறதும் மனுஷ சுபாவம். ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சதும் உணர்ந்து ஓடி வர குணம்தான் சக்தி. உங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க சுமதி ரொம்ப கொடுத்து வச்சவ. பிரசாத் அருகில் வந்தான். மாமா, என்னை யாரும் அறிமுகப்படுத்துறதா இல்ல, நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்த தடியன் சீனுவோட தம்பி நான். வாங்க தம்பி. கல்பனாவிடம் வந்தான். நான் சாப்பாட்டு ரசிகன். நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு சொன்னாங்க. முதல்ல சாப்பாடு, மத்த பேச்சுக்கள் அப்புறமா. கல்பனா சிரித்து விட்டாள். எல்லாம் தயாரா இருக்கு, வாங்க. கல்பனா உங்ககிட்ட நிறைய பேசணும். அம்மா, அதெல்லாம் அப்புறமா, முதல்ல வயிறு நிறையட்டும். கல்பனா இலை போட்டாள். சந்திரா எங்கப்பா? படிக்க போயிருக்கா, இப்ப வந்துருவாம்மா. கல்பனா சுமதி இருவரும் பரிமாற எல்லோரும் ரசித்து சாப்பிட்டார்கள். சீனு, கல்பனா கிட்ட நான் கூட சமைக்க கத்துக்கணும். அற்புதமா இருக்கு. மெஸ் மாதிரி ஏற்பாடு செய்யணுமா? பேங்க் கடன் வாங்கி நான் முயற்சி செய்யறேன். சாப்பாடு முடிந்து பிரசாத் அருகில் வந்து உட்கார்ந்தான். வேடிக்கை போதும், இனி விஷயத்துக்கு வருவோம். உங்க குழந்தை அங்க மாட்டிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நிச்சயமா இல்ல. காரணம் அவர் நடத்தையா? ஆமா. உங்களை கொடுமைப்படுத்தினாரா? கொடுமைங்கிறது கொஞ்சம்தான் தம்பி, வேற என்ன? கல்பனா தயங்கினாள். இந்த பாருங்க, நீங்க உடைச்சு பேசினாதான் அடுத்த கட்ட நடவடிக்கையை யோசிக்க முடியும். பெத்த குழந்தைய பிரிஞ்சு எதுக்காக இருக்கணும்? சட்டம் கூட ஒரு தாய்க்கு தானே சாதகமா இருக்குது. பெருமாள் அருகில் வந்தார். இப்ப கூட அங்க நடக்கிற விவகாரங்களை முழுமையா இவ பேசுறது இல்ல தம்பி. இவ மனசு புண்படுமே நானும் கேட்கறது இல்ல. ஆண்டாள் கல்பனாவின் கூந்தலை தடவி கொடுத்தாள். இது பாருமா, உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா எல்லாரும் வந்திருக்கிறோம். அந்த அன்பான பேச்சும் வருடலும் கல்பனாவை உடையச் செய்தது. ஆண்டாள் மேல் சாய்ந்து கொண்டு அழத் தொடங்கி விட்டாள். எல்லாருக்குமே வேதனையாக இருந்தது. என்னக்கா நீ? அத்தை, அந்த வீட்ல பாதுகாப்பு இல்ல. பெருமாள் படக்கென நிமிர்ந்தார். என்னம்மா சொல்ற? பாதுகாப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? புதுசா இருக்கேன். ஒரு பொண்ணு பாதுகாக்க வேண்டியது எதை? மானத்தை. அதுக்கு அங்க பங்கம் வரும் போல இருக்கு. என்னது? என் மாமியாருக்கு பல வகையான நட்புகள் இருக்கு. பெண்களை தப்பான வழியில இறக்கி பணம் சம்பாதிக்கிறாங்க. அத மகனும் கண்டுக்கிறது இல்ல. எந்த நேரமும் நான் பலியாகலான்னு எனக்கு ஒரு பயம் வந்த காரணமாத்தான் பிரிஞ்சேன். குழந்தையே பறிச்சுட்டாங்க. குழந்தைக்காக நான் அங்க இருந்து இழக்க கூடாததை இழந்துட்டா? ஒரு தாய்க்கு புருஷனா குழந்தையான்னு கேட்டா குழந்தைன்னு சொல்லலாம். குழந்தையா மானமான் கேள்வி வரும்போது குழந்தை கூட ஒரு பொண்ணுக்கு 2ஆம் பட்சம் தான் அத்த. இத்தனை பெரிய அபாயமா உனக்கு அங்க இருந்துச்சு? நீ சொல்லவே இல்லையேக்கா. 3 பொண்களுக்கு நம்ம அப்பா தகப்பன். இப்படிலாம் தகவலை கேட்டா அவர் தாங்குவாரா? ஏண்டா பொண்களை பெத்தோன்னு உடைஞ்சு போக மாட்டாரு? அத்தனை பேரும் அதிர்ந்து போனார்கள். இந்த விவரம் தெரிஞ்சதும் உங்க புருஷன்ட்ட நீங்க பேசலையா? காசு மட்டுமே குறின்னு வாழற ஒரு பிறவி கிட்ட என்ன பேசி என்ன லாபம்? காதுகளே இல்லாத மனுஷன் அவரு. பிரசாத் எழுந்தான். இனிமே நீங்க களத்துல இறங்கிடலாம். அந்த ஆளை விவாகரத்து பண்ணிடலாம். நான் நல்ல வக்கீல பாக்குறேன். சீனு ஆவேசமாக அருகில் வந்தான். இந்த விவகாரங்களை வெளிச்சம் போட்டு அந்த அண்ணம்மா உள்ள தள்ள முடியுமாடா? ஆமா தம்பி. இல்லண்ண, அது சரிப்படாது. இவங்க கொஞ்ச நாள் அவங்க கூட வாழ்ந்து ஒரு பிள்ளையும் பிறந்திருக்கு. நாளைக்கு அந்த சகதியில இவங்களையும் இழுத்து விட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் இருக்கும். எதுக்கும் துணிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்படின்னா கஷ்டமா? இல்லம்மா, நமக்கு தேவை விவாகரத்தும் குழந்தையும். காரணம் சொல்ல வேண்டாமா? குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்துறான் புருஷன், தாங்கிக்க முடியல, பயமா இருக்கு. பிறந்த வீட்டுக்கு வந்துட்டேன். பிள்ளைய பிடிச்சு வச்சிருக்காங்க. பிள்ளைய எனக்கு மீட்டு தந்து விவாகரத்து வாங்கி கொடுங்க. கிடைக்குமா? சுலபம் இல்ல, இழுக்கும். ஆனாலும் ஜெயிக்க முடியும். வக்கீல் கிட்ட நான் பேசுறேன். இத்தனை நாள் பொறுமையா இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் இருக்க முடியாதா? நிச்சயமா இருக்கிறேன். எனக்கு உதவ வந்து நீங்க யாரும் பிரச்சனையில மாட்டக்கூடாது. வேதனையும் கஷ்டங்களும் ஒருத்தரோட முடியணும். தப்புமா கல்பனா? ரத்த பந்தங்கள் உறவுகள் எதுக்காக? சிரிச்சு பேசி வயிறு முட்டை சாப்பிட மட்டும்தானா? உன் சாப்பாடு பிரமாதம்னு எல்லாரும் சொன்னாங்க.
வயிற குளிர வச்சுட்ட நீ. உன் வாழ்க்கைய சீராக்க வேண்டாமா? அந்த நன்றி கடனை உனக்கு நாங்க எல்லாரும் செலுத்த வேண்டாமா? கல்பனா பேசவில்லை. கல்பனா, நீயும் உன் அப்பா தங்கச்சியோட வீட்டை பூட்டிட்டு வா. அங்க கொஞ்ச நாளைக்கு இருங்க. அதுவும் உன் வீடுதான். சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து இருந்தா மனசுல உள்ள பாரம் குறையும். வரோம் அத்தை. எங்களுக்கு நீங்க மட்டும்தானே இருக்கிறீங்க. இந்த வார கடைசியில வரோம். சரி, பிரச்சனைகளை மறந்துட்டு ஆனந்தமா கொஞ்சம் பொழுத கழிக்கலாம். எல்லாருமா சேர்ந்து கடற்கரைக்கு போலாமா? நாங்க தயார். இன்னொரு வண்டிக்கு சொல்லு சீனு. ஏறத்தாழ அனைவரும் புறப்படும் நேரம் ஆட்டோ வந்து வாசலில் நின்றது. மாணிக்கம் இறங்கினான். முதலில் பார்த்தது பெருமாள். அதிர்ச்சியாக இருந்தது. நம்பவே முடியவில்லை. சுமதி ஆண்டாளிடம் விவரம் சொல்ல அனைவருக்கும் அது பரவ மாணிக்கம் வாசலில் வந்து நின்றான். பெருமாள் வாசலுக்கு வந்தார். வாங்க, நான் கல்பனாட்ட தனியா பேசணும். அது முடியாது. நாங்க எல்லாரும் இருக்கோம். எதை பேசணும்னாலும் இங்க பேசுங்க. கல்பனா வெறுப்புடன் ஒரு ஓரமாக நின்றாள். எல்லோரையும் மாணிக்கம் ஒரு முறை பார்த்தான். நீங்களும் கல்பனாவை மட்டும் உள்ள வாங்க. போங்க மாமா, சீனு சொல்ல கல்பனாவுடன் பெருமாள் வெளியே வந்தார். சொல்லுங்க கல்பனா, நாளைக்கே குழந்தைய தூக்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துடுறேன். கல்பனா ஆச்சரியமாக பார்த்தாள். அந்த சண்டாளி கிட்ட அது இருக்கக்கூடாது. பெத்த தாயை விட்டு பிள்ளைய பிரிக்கிறது பாவம்னு, மகா பாவம்னு இப்பதான் எனக்கு புரியுது கல்பனா. இருவரும் பேசவில்லை. அவ அசந்த நேரத்துல தூக்கிட்டு வரணும். வேண்டாம், நான் பிள்ளைய திருடிட்டு வந்தேன்னு பின்னாலேயே உங்க அம்மா போலீஸோட வருவாங்க. இப்ப நிம்மதியா இருக்கேன், அதுவும் கெடணுமா? இல்ல கல்பனா, அது உன் குழந்தை, நம்ம குழந்தை. நானே தூக்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்தா யாரால கேள்வி கேட்க முடியும்? இத நான் நம்பணுமா? உங்க அம்மா கூட சேர்ந்துகிட்டு என்னை அசிங்கப்படுத்த அடுத்த திட்டமா? சட்டப்படி என் குழந்தைய எப்படி மீட்டுக்கணும்னு எனக்கு தெரியும். யாரும் எதையும் சொல்லிக்கிட்டு இங்க வர வேண்டாம். போலாம். என்ன நம்பு கல்பனா. கைகளை பிடிக்க வந்தான் மாணிக்கம். பெருமாள் தட்டி விட்டார். போயிடுங்க. அவளை நிம்மதியா இருக்க விடுங்க. சரி, என்ன நீங்க நம்பல. நான் குழந்தையோட வரேன். அப்ப நம்புவீங்களா? இறங்கி போய்விட்டான். எல்லோரும் தள்ளி நின்று பார்த்தார்கள். புது பிரச்சனை வருது சுமதி. எதுக்காக இந்த விவகாரம்னு எனக்கு புரியல. பிரசாத் அருகில் வந்தான். இந்த பாருங்க, அங்க போனாதான் விவகாரம். குழந்தை உங்களை தேடி வருதுன்னா வாங்கி வச்சுக்கங்க. அதை இழக்காம தக்க வச்சுக்க போராடலாம். ஒரு தாய்க்கு அந்த உரிமை உண்டு. இப்ப கடற்கரைக்கு போலாமா? வேணாம் தம்பி. கொஞ்சம் முன்னால இருந்த சந்தோஷம் போயிடுச்சு. ஏன் ஒருத்திக்காக உங்க எல்லா சந்தோஷமும் கெடக்கூடாது. நீங்க புறப்படுங்க. அப்பா பெருமூச்சு விட்டார். பாவிங்க, இவ தப்பி தவறி சிரிச்சிடக்கூடாது. அது எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சு தேடி வந்து நிம்மதியை குலைச்சிருவானுங்க. நாங்களும் போல கல்பனா. ஆனா நாங்க வந்த நேரம் உன் குழந்தை வரப்போறதா ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. இனி உனக்கு வெளிச்சம்தான். நம்பிக்கையோட இரு. உங்க வாக்கு பலிக்கட்டும் அத்தை. அவர்கள் புறப்பட வாசல் வரை வந்து வழி அனுப்பினார்கள். தெருக்கோடிக்கு கார் வர ஒரு டீக்கடை வாசலில் கையில் தேநூறும் சிகரெட்டுமாக மாணிக்கம் நின்று கொண்டிருந்தான். பிரசாத் அதை பார்த்தான். சீனு, ரோடு திரும்பினதும் என்னை இறக்கி விட்டுருங்க. அந்த ஆளை நான் கண்காணிக்கணும். நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன். உன்னை அடையாளம் தெரியுமா? அந்த ஆள் பார்வை என் மேல படியல. அதை நான் கவனிச்சேன். நீங்க போங்க. பிரசாத் இறங்கி கொண்டான். மெதுவாக நடந்து தேநீர் கடைக்கு வந்தான். மாணிக்கத்திடம் இருந்து சற்று தள்ளி நின்று கொண்டு ஒரு தேநீருக்கு சொன்னான். மாணிக்கத்தின் செல்போன் அடித்தது. எடுத்தான். மாணிக்கம் தான் பேசுறேன். கல்பனா வீட்டுக்கு போனேன். எல்லாரும் இருக்காங்க. அப்பாவும் பொண்ணும் நம்பல. எப்படி நம்புவாங்க? எங்க அம்மா படுத்தின கொடுமைகள் கொஞ்சமா? இப்ப கூட அந்த ராட்சசிட்ட இருந்து பிள்ளைய மீட்கத்தானே துடிக்கிறேன். ஆமா, நானும் தான். இத்தனை நாள் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேட கல்பனா கூட வாழ நினைக்கிறேன். ஆனா எங்க அம்மா ஒரு பிசாசு, விடாது. அதுக்காக நான் பயப்படல. போடின்னு உதறிட்டு வந்துருவேன். ஆனா கல்பனா என்னை ஏத்துக்க மாட்டா. பரவாயில்ல, பிள்ளையாவது அவகிட்ட போய் சேரட்டும். அப்பத்தான் அது உருப்படும். வச்சிடுறேன். தேநீருக்கு பணம் கொடுத்து விட்டு ஒரு ஆட்டோவை நிறுத்தி மாணிக்கம் ஏறிக்கொண்டான். பிரசாத் ஆச்சரியப்பட்டான். திருந்திட்டானா? தெளிவா பேசுறானே. கல்பனாவுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சா? பிரசாத் இப்படி நினைக்க ஓடும் ஆட்டோவில் மாணிக்கம் சாய்ந்து உட்கார்ந்தான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கல்பனா குடும்பத்து ஆளு. உன்னை ஏமாத்ததான் செல்போன்ல அப்படி பேசின. மாணிக்கம் சிரிப்பில் விஷம் இருந்தது. காரை திருப்பிக் கொண்டு சீனு குடும்பம் வந்தது. டீக்கடையில் பிரசாத் கேட்ட தகவலை சொன்னதும் பெருமாள் ஆச்சரியப்பட்டார். என்னம்மா இது? நம்ம எதிரில வேஷம் போடலாம், வெளியே போய் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இப்ப கூட எனக்கு நம்பிக்கை வரலப்பா. இந்த மாதிரி ஒரு திடீர் திருப்பம் எதுக்குன்னு புரியல. அந்த குடும்பம் மோசமான குடும்பம், விட்டுருங்கப்பா. சுமதி சீனுவிடம், எங்க அக்கா அந்த அளவுக்கு புண்பண்டிருக்கிறா. அவன் மனசு தவிக்குது, விட்டு பிடிக்கலாம்.
அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இரவு முழுக்க கல்பனா உறங்கவே இல்லை. ஒருவேளை நிஜமாக இருக்குமா? தேடி வந்த மனிதனை நானே அலட்சியப்படுத்தி விட்டேனா? எனக்கு அவருடன் வாழ்வு வேண்டாம், ஆனால் என் குழந்தை வேணும். புரண்டு புரண்டு படுத்தாள். சந்திரா அப்பாவிடம் வந்தாள். தனக்கு இனி அந்த குழந்தை கிடைக்காதுன்னு மனசை தேத்திக்கிட்டு அக்கா நிம்மதியா இருந்தா. அந்த பாவி வந்து திரும்பவும் சலனத்தை உண்டாக்கியாச்சு. அதாம்மா என் கவலை. இவள அந்த பாவிங்க எந்த பக்கமும் போக விட மாட்டாங்க. காலை 7 மணிக்கு ஒரு ஆள் ஓடி வந்தான். மாணிக்கத்தின் பக்கத்து வீட்டு ஆள். கல்பனா தங்கச்சி, உன் புருஷனுக்கும் மாமியாருக்கும் ராத்திரி சரியான தகராறு. உன் புருஷன் ஆத்திரத்துல கையில கிடைச்சதை எடுத்து வீச, உன் மாமியாருக்கு மண்டை உடைஞ்சு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம். அடக்கடவுளே, உன் குழந்தைய நாங்க தான் வச்சிருக்கோம். கல்பனாவை வந்து தூக்கிட்டு போக சொல்லுங்கன்னு உன் புருஷன் தகவல் அனுப்புனான். அவர் எங்க இருக்கிறார் இப்போ? உன் மாமியார் கூட ஆஸ்பத்திரியில. இவன் அடிச்சு அந்த அம்மா ஆஸ்பத்திரியிலன்னு நாங்க சொல்லல. வழுக்கி விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டோம். நீ வந்து புள்ளை எடுத்துக்கோ தங்கச்சி. சரி நீங்க போங்க, நான் வரேன். அவன் போக, அப்பா நான் பிள்ளைய போய் தூக்கிட்டு வந்துடுறேன். இருமா, நீ தனியா போவாத, நானும் வரேன். அப்பா சுமதிக்கு தகவல் தரலாம். சந்திரா போன் செய்தாள். சுமதிக்கு கல்பனா சகல விவரங்களையும் சொல்ல, 15 நிமிஷத்துல நாங்க வரோம்க்கா. சொன்னபடி சீனு, பிரசாத், சுமதி மூவரும் வந்து விட்டார்கள். சேர்ந்தே போலாம். வலை எப்படி வேணாலும் விரிக்கப்பட்டிருக்கலாம், மாட்டிக்க கூடாது, வாங்க. 5 பேராக அங்கே காரில் போய் இறங்கினார்கள். தகவல் தந்தவனின் மனைவி ஓடி வந்தாள். வா கல்பனா, உன் குழந்தை உள்ள தூங்குது. கல்பனா உள்பட அனைவரும் உள்ளே வர குழந்தை உறக்கத்தில் இருந்தது. கல்பனா அதை வாரி எடுக்க விழித்து கொண்டது. அவளை விட்டு விலகி இருந்ததால் அவளிடம் ஒட்டவில்லை. அழாத ராஜா, நான் உன் அம்மா வந்திருக்கேன், உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன், வா ராஜா. இதமாக பேசி அணைக்க அவளிடம் வந்தது. தலையை கோதி முத்தமிட்டாள். சரி போலாமாக்கா? சுமதி கேட்டாள். அந்த ஆள் வந்தான். கூட்டி போ தங்கச்சி. உன் பிள்ளைய கொண்டு போக நீ யார கேட்கணும்? கிளவி குழந்தைய குடும்பப்படுத்துறா, இங்க விடாத. சரின்னு சரசரவென அனைவரும் காரில் ஏற எதிரே ஒரு கார் வந்து நின்றது. பொன்னுரங்கம் இறங்கினார். என்னாச்சு அண்ணம்மாவுக்கு? வலிக்கு விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சு. மருமகளை வாழ விடாம செஞ்ச சண்டாளிக்கு மண்டை உடையாம என்ன செய்யும்? தாய் நீதானே கல்பனா? ஆமாங்க. பாவம் நீ. உன் பிள்ளைய கொண்டு போயிடு. சட்டம் கூட உனக்கு தான் சாதகமா இருக்கும். உன் புருஷன் ஒரு உதவாக்கற. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்யறேன். இது என் விலாசம், தேவைப்பட்டப்ப கூப்பிடுமா? சரிங்க ஐயா. புறப்படு. கல்பனா காரில் ஏற அவளை தன் பார்வையால் அந்த பொன்னுரங்கம் துளைப்பதை பிரசாத் கவனித்தான். வீடு வந்து சேர குழந்தை அழுதது. மெல்ல அதை சமாதானப்படுத்தி உறங்க வைத்தாள் கல்பனா. சரி நாங்க வரோம்க்கா. பிரசாத் அருகில் வந்தான். அண்ணி, குழந்தை பத்திரமா இத்தனை சீக்கிரம் உங்க கைக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆமாம் பிரசாத், மற்ற சங்கதிகளை பேசி சரி செஞ்சுக்கலாம். பிரசாத், என்ன அண்ணி? மாமியார் மண்டை உடைஞ்சு கிடக்காங்க, நான் போய் பார்க்கணுமா? சுமதி எரிச்சலானாள். அக்கா, உனக்கு பைத்தியமா? உன்னை வாழ விடாம ஓட ஓட துரத்தின பாவி அவ. அவளை போய் எதுக்காக நீ பார்க்கணும்? தேவையில்ல, குழந்தை உன் கைக்கு வந்தாச்சு, விட்டுடு. அப்படி இல்ல கல்பனா. கல்பனா, அண்ணி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. என்னடா பிரசாத் சொல்ற நீ? குழந்தைய எடுத்துட்டு போ சொல்லுன்னு தகவல் சொன்னதே இவங்க புருஷன். நேத்து அவர் இங்க வந்தது, பேசினது, ராத்திரி அம்மா மண்டைய உடைச்சது, இப்படி எல்லாமே அவரோட மாற்றத்தை சொல்லுது. ஆக பொய் இல்ல. அதனால அவரோட அம்மா படுத்து கிடக்குறாங்க. நாளைக்கே உயிருக்கு ஆபத்துன்னு வைங்க, இவங்க வந்து பார்க்கலங்கிறது ஒரு நெருடலா ஆயிடும் இல்லையா? அதுக்குத்தானே அண்ணி யோசிக்கிறாங்க. ஆமாம் பிரசாத், மன உணர்வுகளை சரியா புடிச்சிட்டீங்களே. மனுஷங்க கூட அதிகமா நான் பழகுற காரணமா ஏற்பட்ட பயிற்சி அண்ணி. நான் நினைக்கிறது தப்பா பிரசாத்? இல்ல அண்ணி, அப்பாவை கூட்டிக்கிட்டு நாளைக்கே நீங்க போயிட்டு வாங்க. மாற்றங்கள் சில நேரம் படக்குன்னு வரும், அதை உடனே பிடிச்சுக்கணும். விட்டுட்டா தப்பாயிரும். சரி தம்பி. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கல்பனா நேற்று இரவு முழுக்க உறங்காமல் ஒருவித தவிப்பில் இருந்தாள். இன்று அந்த தவிப்பு மாறிவிட்டது. குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது. அதன் பிஞ்சு கைகளை மெல்ல பிடித்தாள். அதன் உச்சந்தலையில் முத்தமிட்டாள். எனக்கு நீ மட்டும் இருந்தா கூட போதும், வாழ்நாள் முழுக்க நான் தெம்பா இருந்துருவேன். அப்பாவும் சந்திராவும் அருகில் வந்தார்கள். கல்பனா, குழந்தை வந்துச்சேம்மா. ஆமாப்பா. நல்ல ஒரு தாய்க்கு சொத்து, சொகம், செல்வாக்கு எதுவுமே பெருசு இல்ல. குழந்தைய விட பெரிய செல்வம் வேற எதுவுமே இல்ல. உண்மைதாம்மா. ஒரு வகையில நாம போராடாம இது கைக்கு வர இதோட அப்பா தான் காரணம். பிரசாத் சொன்ன மாதிரி நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம்ப்பா. சரிம்மா. கல்பனா குழந்தையை அணைத்தபடி உறங்கி போனாள். காலையில் குழந்தையை குளிப்பாட்டி அதற்கு சோறு ஊட்டி தலைவாரி சகலமும் செய்தாள்.
அழுகையை நிறுத்திவிட்டது. படக்கென அவளிடம் ஒட்டி கொண்டு விட்டது. சிரித்தது. அக்கா, நீதான் அம்மான்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்குத்தானே சந்திரா நான் காத்திருந்தேன். அப்பா போலாமா? இருவரும் புறப்பட்டார்கள். குழந்தையும் அவளிடம் இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு இருவரும் வந்துவிட தூரத்தில் மாணிக்கம் நர்ஸுடன் பேசிக் கொண்டிருந்தான். இவர்களை பார்த்து விட்டான். ஓடி வந்தான். யார பார்க்க வந்தீங்க? உங்க அம்மாவைத்தான். எதுக்கு? யார் உங்க 2 பேரையும் வர சொன்னாங்க? கல்பனாவுக்கு சுருக்கென்றது. என்ன இப்படி பேசுறீங்க? ஐயோ, நான் உங்க 2 பேர்கிட்டையும் கோவப்படல. என்ன புரிஞ்சுக்குங்க. உன்னை கொடுமைப்படுத்தின இந்த அம்மாவை எதுக்கு நீ பார்க்கணும்? ஏன் வந்த? கல்பனா அப்பாவை பார்த்தாள். 2 பேரும் இப்படி வாங்க. தனியாக அழைத்து வந்தான். நேத்து ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா? குழந்தைய கல்பனாட்ட ஒப்படைக்க போறேன்னு சொன்னேன். எங்க அம்மா ஆடின ஆட்டத்தை பார்க்கணுமே. பேயாட்டம் ஆடிட்டா. நானும் விடல. பிரச்சனை பெருசாகி கல்பனாவை கேவலமா எங்க அம்மா பேச தாழ முடியாம அடிச்சிட்டேன். அதான் இங்க. ஐயோ, வேற மாதிரி சொல்லிட்டோம். முடிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் போயிருங்க. நினைவு இருக்கா? உயிருக்கு ஆபத்தா? தெரியல. செஞ்ச பாவத்துக்கு அதான் நடக்கணும்னா நடக்கட்டுமே. அப்படி சொல்லாதீங்க. நானும் விட்டுட்டு வந்துருவேன். 10 மாசம் சுமந்திருக்கா. அதுக்காக இருக்கேன். ஒருவேளை குணமாகி வீடு திரும்பினா அது வரைக்கும் இருப்பேன். அப்புறமா உறவை அறுத்துட்டு வந்துருவேன். என்னை ஒரு மிருகமா வளர்த்த காரணமா தான் இப்படி இருக்கிறேன். என் பிள்ளையாவது ஒரு நல்ல தாய்கிட்ட மனுஷனா வளரட்டும். அப்பா ஆச்சரியப்பட்டார். போயிடுங்க. வாம்மா, அவரே சொல்றாரே, போயிடலாம். குழந்தைய நல்லா பாத்துக்கோ கல்பனா. தினமும் குடிச்சிட்டு வந்தாலும் அவன் முகம் பார்த்த காரணமா அவனை பிரிய முடியல கல்பனா. குழந்தையை முத்தமிட்டான். குரல் இடறியது. நர்ஸ் வந்து அழைக்க மாணிக்கம் போய்விட்டான். இருவரும் வெளியே வந்தார்கள். கல்பனா, நிச்சயமா மாப்பிள்ள மாறியாச்சு. அப்பா? ஆமாம்மா. பேச்சுல எத்தனை தெளிவு. தான் பிள்ளை கண்ணியமா வாழணும்னு ஒரு தகப்பம் படுற நியாயமான ஆசைய மாப்பிள்ள படுறாரு. இப்படிப்பட்ட மனுஷன் கூட நாளைக்கு வாழ்ற சூழ்நிலை உனக்கு வந்தா நான் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துரும்மா. கல்பனா பேசவில்லை. இப்ப கூட நீ அவரை நம்பலையாம்மா? அப்படி எதுவும் நான் சொல்லலப்பா. நல்ல காலம் வரணும்னு இருந்தா அதுவே தேடி வரும்மா. கவலைப்பட வேண்டாம். கல்பனா குழந்தையை பார்த்தாள். அது அழகாக சிரித்தது. நீ எப்போ சிரிக்கணும்ல ராஜா. அதுக்காக இந்த அம்மா எதை செய்யவும் தயாரா இருக்கிறேன். ஆட்டோவில் ஏறிக்கொண்டார்கள். அம்மாவின் அறைக்குள் மாணிக்கம் நுழைய கட்டிலில் அண்ணம்மா உட்கார்ந்திருந்தாள். உனக்கு மண்டை உடைஞ்சு இன்னும் நினைவு திரும்பலன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ குத்துக்கலாட்டம் உட்கார்ந்துருக்க. திடீர்னு அவன் வந்துட்டா அசிங்கமாயிடும். அதை விடுடா. அவ என்னை பார்க்க வந்திருக்கிறாள. இத நானும் எதிர்பார்க்கலம்மா. குழந்தையோட வந்திருக்கிறா. கிழவனும் வந்துட்டான். நீ ஏன் தடுத்த? உனக்கு புரியல. அந்த மாதிரி நான் கொஞ்சம் நாடகம் நடத்தினா தான் எல்லாமே சரியாகும். நீ என்னடா சொன்ன? உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்ன. பதறினாளா? அப்படி தெரியல. ஆனா கவலைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த பாருடா, அதிகமா நடிச்சு என்னை பாடையில ஏத்திராத. கத்து கொடுத்தவன் நான். வித்தையை என்கிட்ட காட்டிடாத. நீ சொல்லி கொடுத்த வசனங்களைத்தான் பேசின. நல்லது. அடுத்த கட்டம் என்னன்னு நான் சொல்றேன். அது வரைக்கும் அமைதியா இரு. சரிம்மா, எல்லாம் பலிக்குமா? பலிக்கும்பா. புள்ளைய தூக்கிட்டு அவ வாழ வரணும் நம்ம வீட்டுக்கு. அது நடக்குமா? நடத்தி காட்டுறேன். பிரமாதமா திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நீ அதை முறையா நான் சொல்லி கொடுத்தபடி செயல்படுத்தினா அவ வருவா. வரணும். சரி, அப்புறமா அவ வந்து நம்ம குடும்பத்துல பொருந்தணும். அப்புறமா பொன்ரங்கம் வரணும். இவளை கலைக்கணும். அப்புறமா என்ன செய்வா? பொன்னுரங்கத்துக்கு அப்பப்ப ஆசனாகியா இருந்துதானே தீரணும். மாணிக்கம் பேசவில்லை. என்னடா பேசல? பொண்டாட்டின்னு பாசம் ஏதாவது குறுக்க வருதா? நீ ஒண்ணு. அப்படிலாம் நடந்தா பணம் வருமா? அதுல என் பங்கு கணிசமா தேருமான்னு நான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப தாண்டா நீ என் பையன். உன் நிஜமான முகத்தை கொஞ்ச நாள் மூடி வை. பெருசா அடையணும்னா பொறுமையும் புத்திசாலித்தனமும் வேணும். புரியுதா? சரி. பொன்னுரங்கம் உள்ளே நுழைய, வாங்க. எப்படி இருக்க அண்ணம்மா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன். நான் படுத்த காரணமா தொழிலும் படுத்து போச்சு. கவலைப்படாத. நஷ்ட ஈடு தரத்தான் நான் இருக்கனே. அதான் வேணும் எனக்கு. நீ ஏன்டா நான் நிக்கிற? போய் டீ வாங்கிட்டு வா. உங்க அம்மா கூட எனக்கு 1000 இருக்கும். போ. 500 ரூபாய் தாளை பொன்னுரங்கம் வீசி எறிய மாணிக்கம் அதை பொறுக்கி கொண்டு வெளியே வந்தான். சொல்லு அண்ணம்மா. அவ மனசுல இவன் இன்னமும் கொஞ்சம் இடம் பிடிச்சு இவனை நம்ப தொடங்கணும். முழுசா நம்புனாத்தான் நம்ம வீட்டுக்கு அவ வருவா. வருவாளா? வரவழைக்க திட்டம் போட்டனே. பொறுங்க. உங்க கூட அவளை சேர்த்து விட நல்ல நாளா குறிச்சிடுறேன். முன்பணம் எதுவும் இல்லையா? தரேன். ஆஸ்பத்திரி செலவு வேற இருக்கேன். தங்க செலவு வேணும்னா முதலீடு செஞ்சுதான் ஆகணும் முதலாளி. விகாரமாக சிரித்தாள் அண்ணம்மா. சீனு வீடு திரும்பியதும் சுமதி சகல விவரங்களையும் ஆண்டாளிடம் சொன்னாள். நல்லதுமா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. கல்பனா வாழணும்.
எல்லாம் இந்த குடும்பத்துக்கு நான் வாழ்க்கப்பட்ட ராசிதான் அத்தை. பிரசாத் குறுக்கே வந்தான். அண்ணி, எங்களுக்கும் பாச பந்தம்னு அதிகமா இல்ல. இப்போ உங்க குடும்பம் வந்ததும் சந்தோஷமா இருக்கு. சரி, கல்பனா புருஷன் மனசு மாதிரி நல்லபடியா சேரட்டுமே. என் மனசுல வேற ஒண்ணும் இருக்கு. என்ன அத்தை? நேரம் வரும்போது சொல்றேன். பிரசாத் விலகி போனான். சுமதி அருகில் வந்தாள். அத என்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதா? கொஞ்சலாக கேட்டாள். ஆண்டாள் சிரித்தாள். உன் தங்கச்சி சந்திரா படிப்பு முடிச்சதும் நம்ம பிரசாதுக்கு அவளை பார்க்கலாம் தான். அத்தை, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. பிரசாத பார்த்த அன்னைக்கே எனக்கு இந்த எண்ணம் வந்தாச்சு. இத்தனை நல்ல ஒருத்தரை வெளியில விட மனசு வரல அத்தை. எனக்கும் வேற குடும்பத்து பொண்ணை எடுக்க விருப்பம் இல்ல. பார்க்கலாம். தெய்வ சித்தம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். இதை இவர்கள் பேசும் நேரம் பிரசாத் அந்த குளிரூட்டப்பட்ட உணவகத்தில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஒரு பெண் தன் தோழிகளுடன் வேறு பக்கம் அரட்டை அடித்துக் கொண்டிருக்க, ஒரு பணக்கார இளைஞன் முழு போதையில் வந்து அந்த பெண்களிடம் வம்பு வளர்ப்பு தொடங்கினான். அவர்கள் கடுப்பாகி அதில் பளிச்சென தேவதை போலிருந்த ஒரு பெண் செருப்பை கழட்டிவிட, இந்த குடிகாரன் ஆவேசமாகி அவள் மேல் கை வைத்துவிட, அவள் அலற பிரசாத் எழுந்து விட்டான். கூட்டம் வேடிக்கை பார்த்தது. பிரசாத் பாய்ந்து போய் அவனை உதைக்கத் தொடங்க அவனது நண்பர்கள் பதிலுக்கு பாய்ந்தனர். பிரசாதின் உதை தாங்காமல் அந்த கூட்டம் சுருண்டு ஓடி உணவகமே கலேபரமாகிவிட்டது. அந்த பெண் ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தாலும் பிரசாதின் வீரத்தை ரசிக்க தொடங்கிவிட்டாள். எல்லாமே முடிந்தது. ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும், பிரச்சனை வரும்போது விலகிடணும். நீங்கள்லாம் சின்ன பொண்ணுங்க, யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, புரியுதா? சரி சார், உங்க போன் நம்பரும் பேரும் சொல்லுங்களேன். எதுக்கு? உதவுனங்களுக்கு ஒரு நல்ல நாள் வரும்போது வாழ்த்து சொல்லத்தான். நல்லவங்க நட்பை வளர்த்துக்க கூடாதா? பிரசாத் சிரித்தான். தப்பில்லை. தன் கார்டை எடுத்து கொடுத்தான். என் பேரு நளினி. சந்தோஷம். பிரசாத் நண்பர்களுடன் வெளியே வர, டேய், அந்த பொண்ணு உன்னை கண்ணு வச்சுட்டா. பார்க்கவும் தேவத மாதிரி இருக்கிறா. ஒருவேளை பணக்காரியா இருந்தா விடாத. தேடி வர்ற லட்சுமிய உதறக்கூடாது. போதுண்டா. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு தேதிக்குள்ள குடிச்சிருவீங்களா? நடந்தா நல்லது தானே? பிரசாத் சிரித்தான். கற்பனைகளை, தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது, புரியுதா? எது எப்ப நமக்கு வரணுமோ அது தானா வந்து சேரும். நாம தேடி போறதை விட நம்மள தேடி வர்றதுதான் நல்லது. அதானே இப்ப வந்திருக்கு. விடுங்கடா, வேற ஏதாவது பேசுங்க. பிரசாத் சிரித்தபடி வீடு வந்து சேர்ந்தான். சுமதி போனில் சந்தோஷமாக கல்பனாவுடன் பேசிக் கொண்டிருந்தாள். பிரசாத் வந்துட்டாரு, பேசுறியா? பிரசாத் வாங்கி கொண்டாள். கல்பனா, அண்ணி எப்படி இருக்கிறீங்க? குழந்தை ஓரளவு கொட்டிக்கிச்சா? ரொம்ப தம்பி, நல்லா பழகிடுச்சு. சந்தோஷமா விளையாடுது. புது உலகத்துல இருக்கிற மாதிரி தோணுது. நல்லது அண்ணி. உங்க மாமியார் எப்படி இருக்கிறாங்க? நினைவு திரும்பல. அவங்கள பார்க்க அவர் விடல. அவரே அதை விரும்பல. எல்லா விவரங்களையும் சொன்னாள். இதெல்லாம் கேட்கும்போது உங்க வீட்டுக்காரர் மனசு மாறிட்டாருன்னு தோணுது அண்ணி. ஆமாம் தம்பி. மறுபடியும் உங்க கூட அவர் வாழ தயாரா இருந்தா நீங்க மறுக்காதீங்க. அயோக்கியம் என்னைக்குமே அயோக்கியனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. திருந்தி வரும்போது நாமும் பழசு அவங்கள ஏத்துக்கிட்டு பழசு அவங்கள வெறுக்காம ஏத்துக்க தயாரா இருக்கணும் இல்லையா? ஆமாம் தம்பி. அந்த நாள்ல, நல்ல நாள்ல பக்கத்துல வந்தாச்சுன்னு தோணுது அண்ணி. தெரியல தம்பி. மனசு திறந்து வச்சுக்கோங்க. நல்லவங்க நுழைஞ்சா நல்லது தானே. சரி தம்பி. அன்று இரவு சுமதியும் மகிழ்ச்சியாக இருந்தாள். சீனுவின் தாபம் நிறைவேறியது. கணவனது விருப்பத்துக்கு சுமதி முழுமையாக ஈடு கொடுத்தாள். இருவரும் உறங்கி போனார்கள். அதிகாலை நேரத்தில் சுமதிக்கு கனவு வந்தது. கல்பனா கையில் அருவாள்மனையை எடுத்துக்கொண்டு மாணிக்கத்தை நோக்கி பாய்வதும், குறுக்கே மாமியார் வந்து தடுத்தும் கொலைகாரி என கூச்சலிடுவதும், இப்பவும் உங்க 2 பேரையும் நான் உயிரோட விட்டா பெண்மைக்கே அது அவமானம் என பாய, இருவரும் ஓட, கல்பனா துரத்த, படக்கென சுமதி எழுந்து விட்டாள். வியர்வை கொட்டியது. சீனு நல்ல உறக்கத்தில் இருந்தான். என்ன கொடுமையான கனவு! சுமதிக்கு பொதுவாக கனவுகள் வராது. வந்துவிட்டால் அந்த கனவு பலித்துவிடும். அதுவும் அதிகாலை கனவு வேறு. படுக்க முடியவில்லை. அழுகை பீறிட்டது. அக்கா கொலை செய்ய போறாளா? எதுக்கு? அக்கா அமைதியின் வடிவானவா. அவளுக்கே கொலவெறி வந்து கையில ஆயுதம் எடுக்கணும்னா காரணம் என்ன? சீனு எழுந்து விட்டான். என்ன சுமதி? சுமதி அழத் தொடங்கினாள். சீனு பதறிவிட்டான். ஏன் சுமதி அழற? என்ன பிரச்சனை? கெட்ட கனவு. என்ன கனவு? சுமதி கனவு கண்டதை சொன்னாள். என் கனவு பலிச்சு தொலையும். இது பலிக்காது. நினப்புதான் கனவா வருதுன்னு சொல்லுவாங்க. நீ உங்க அக்கா ஞாபகத்திலேயே இருந்திருப்ப. பழைய கசப்பான சம்பவங்கள் உன் மனசை விட்டு போகல. ரெண்டும் கலந்து விபரீத கற்பனையா உருவாகி இருக்கு. குழந்தையும் வந்தாச்சு. இனி இந்த மாதிரி எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு பயமா இருக்கு. இதோ பாரு, தேவன்னா காலையில உங்க அக்காவை போய் பார்த்துட்டு வா. ஆனா இத தயவு செஞ்சு சொல்லாத. அவங்க மனசு மாறக்கூடிய நேரம். இந்த கனவு அவங்க வாழ்க்கையை குழப்பக்கூடாது, புரியுதா? இல்லைங்க, நான் சொல்ல மாட்டேன்.
எழுந்து குளித்து விளக்கேற்றி சமையல் கட்டுக்குள் நுழைந்து காலை உணவை தயாரிக்க தொடங்கிவிட்டாள். மாமியார் பிரசாத் வந்ததும் தாழ முடியாமல் சொல்லிவிட்டாள். ஆண்டாள் சிரித்தாள். சுமதி, மாணிக்கம் திருந்தினாலும் இனிமே இவங்க தனியாத்தான் வாழ போறாங்க. அந்த வீட்டுக்கு கல்பனா போக வாய்ப்பே இல்ல. அக்கா அங்க போகலன்னா இந்த கனவு வெறும் சம்பவம் தான் அத்தை. நிச்சயமா. தொலைபேசி அடித்தது. சுமதி போய் எடுத்தாள். பிரசாத் இருக்காரா? நீங்க யாரு? நான் நளினி பேசுறேன். பிரசாத் உங்களுக்கு தான். ரிசீவரை வாங்கி கொண்டான். யார் நீங்க? நளினி. பிரசாத், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உணவகத்துல என்ன காப்பாத்துனீங்களே. ஓ, நீங்களா? என்ன வேணும்? ஒரு அவசர உதவி வேணும். உங்களை நான் சந்திக்கணுமே. எங்க? என்ன உதவி? அத நேர்ல தான் சொல்ல முடியும் பிரசாத். காலையில 11 மணிக்கு வர முடியுமா? எங்க? அவள் இடத்தை சொன்னாள். சரி வரேன். வைத்தான். யாருடா தம்பி? விவரத்தை பிரசாத் சொன்னான். தம்பி ஜாக்கிரத, பொண்ணு விவகாரம். அண்ணி, இந்த பிரசாத் கிட்ட யாரோட பாட்சாவும் பலிக்காது, புரியுதா? பிரசாத் புறப்பட்டு விட்டான். 11 மணிக்கு அந்த துணிக்கடையின் முன்னால் நின்றான். பெரிய காரில் வந்து இறங்கினாள் நளினி. வாங்க பிரசாத். எங்க? என்ன உதவி வேணும் உங்களுக்கு? கடைக்குள்ள போய் பேசலாம் வாங்க. அவள் உள்ளே நுழைய பிரசாத் தொடர்ந்தான். ஆடவர்களின் உடை 4வது தளத்தில் இருந்தது. அதற்குள் நுழைந்தால் கூட்டம் குறைவாக தெரிந்தது. சொல்லுங்க நளினி, உங்க அளவை சொல்லுங்க. நான் உங்களுக்கான உடைகளை தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு உடைகளா? நான் கேட்டனா? இல்லையே. ஆனா வாங்கி தர்ற ஆசை எனக்கு இருக்கே. அளவு கொடுங்க. இருங்க நளினி, நீங்க எதுக்காக எனக்கு வாங்கி தரணும்? வாங்கிட்டு காரணத்தை சொல்றேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவசர உதவின்னு சொன்னீங்களே, என்ன அது? சொல்லட்டுமா? சீக்கிரம், எனக்கு வேலை இருக்கு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். வாழ்த்துக்கள். நன்றி. என் மானத்தை காப்பாத்தின நீங்க தான் பிறந்த நாளுக்கு சிறப்பு விருந்தாளி. சாயங்காலம் நட்சத்திர ஹோட்டல்ல விருந்து. நீங்க வர்றீங்க. அப்ப நான் வாங்கி கொடுத்த உடைகளை போட்டுட்டு வரணும். அதுக்கு தான் கூப்பிட்டேன். இது வித்தியாசமா இல்ல? விகாரமா இருக்கு. பிரசாத், உதவினதுக்கு நன்றி போதும். இப்படிலாம் நீங்க நடந்துகிட்டா ரொம்ப மலிவா இருக்கு. எனக்கு பிடிக்கல. வர்றேன். வேகமாக நடந்தான். பிரசாத், நில்லுங்க. ஓடி வந்து வழிமறித்தாள். நகருங்க. துணிக்கடை ஆட்கள் பாக்குறாங்க. புருஷ மனைவி விவாதம்னு நினைக்கட்டும். நளினி. பிரசாத், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை இங்க சொல்றதுதான் சரியா இல்ல. வேற வழி இல்ல. மன்னிக்கணும். இப்படி அதிரடியா அடாவடியா யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. நான் வரேன். அவன் படிகளில் இறங்க, பிரசாத் நில்லுங்க. அவன் இறங்கி போய்கொண்டே இருந்தான். நளினி அப்படியே நின்றாள். ஒரு போன் அடித்தாள். ஆமா, என் கூட கடைக்கு வந்தாரே, அவர் இப்ப வெளியில வராரு. அவரை கண்காணிச்சு அவர் பத்தின தகவல்களை உடனே எனக்கு தரணும். சரியா? வைத்தாள். பிரசாத், இந்த நளினி உன்னை நினைச்சு ஆசைப்பட்டுட்டா அதை அடையாம விடமாட்டான். அண்ணம்மா பழரசம் பருகி கொண்டிருந்தாள். பக்கத்தில் மாணிக்கம். பொன்னுரங்கம் காசுல நல்லா தீபாவளி குளிக்கிறியா நீ? சரி, டாக்டர் போ சொல்லியாச்சு. பொன்னுரங்கமும் பணம் கட்டியாச்சு. புறப்படு. உட்காருடா. என்னை வீட்டுல விட்டுட்டு நீ நேரா கல்பனா வீட்டுக்கு போற. அதான் சொல்லிட்டியே. அங்க நான் சொல்ற மாதிரி வசனம் பேசணும், பிரமாதமா நடிக்கணும். உன் பிள்ளையாச்சே, செய்ய மாட்டனா? நமக்கு அதிகமா அவகாசம் இல்லடா. பொன்னுரங்கம் முன் பணம் தந்தாச்சு, அவசரப்படுத்துவாரு. 54 வயசுல அந்த ஆளுக்கு ஏம்மா இவ்வளோ ஆசை? கோடீஸ்வரன், திருமண பக்கம்லாம் பணம். பொண்டாட்டி சின்ன வயசுல செத்தாச்சு. மனுஷன் தானே. வெளியில வேஷம் போட்டாலும் உள்ள உள்ள விவகாரம் எங்க போகும்? நீ மட்டும்தான் வெளியில. உள்ள எல்லாம் ஒரே மாதிரி இருக்கம்மா. எப்படி? விகாரமா. இருடா, வீட்டுக்கு வா. சரி, 5000 கொடு. எதுக்கு? நீ சொல்ற வேலைகளை செய்யும் போது இத கூட நீ தரலனா எப்படி? அண்ணம்மா வெறுப்புடன் அவன் கேட்ட பணத்தை தந்தாள். இதோ பாருடா, கொஞ்ச நாளைக்கு கல்பனாவை அந்த ஆள் கூட சேர்க்கிற வரைக்கும் நீ பகிரங்கமா குடிச்சிட்டு யார் கண்ணிலையும் பட்டு தொலைக்காத. காரியம் கெட்டுடும். சரி விடு. பொன்னுரங்கத்தின் கார் வந்தது. அண்ணம்மா மாணிக்கம் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. அண்ணம்மாவை இறக்கிவிட்டு அதே காரில் மாணிக்கம் கல்பனா வீட்டு தெருக்கோடி வரை வந்தான். காரை அனுப்பிவிட்டான். அம்மா தந்த வசனங்களை ஒரு முறை மனதுக்குள் ஓட விட்டு கொண்டான். வீட்டு வாசலுக்கு வந்து விட்டான். பெருமாள் பார்த்தார். வாங்க கல்பனா, மாப்பிள்ள வந்திருக்கிறாரு. கல்பனா வெளியே வந்தாள். குழந்தை எப்படி இருக்கான்? தூங்குறான். உள்ள வாங்க. மாப்பிள்ள சாப்பிட்டுட்டே போகலாம். வேண்டாம் மாமா. அத்தை எப்படி இருக்கிறாங்க? ஆஸ்பத்திரியில தானா? இல்ல கல்பனா, வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. குணமாயிட்டாங்களா மாப்பிள்ள? நினைவு திரும்பிடுச்சு மாமா. ஆனா அவங்க ஆயுள் அதிகபட்சம் 1 மாசம் தானா. இதய துடிப்பும் நாடி துடிப்பும் அடங்கிக்கிட்டே வருதான். வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, இனி சிகிச்சை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே. வீட்டுல கொண்டு வந்து படுக்க வச்சாச்சு. எல்லாம் படுக்கையில தான். நான் ஒரு ஆம்பளை எந்த அளவுக்கு செய்ய முடியும்? ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சா வீட்டோடு இருக்க யாருமே வரதில்ல. குழப்பமா இருக்கு. இருவரும் பேசவில்லை. கல்பனா,
அம்மா உனக்கு இழைச்ச கொடுமைகளுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. அந்த பாவங்களுக்கு துணை போன காரணமா எனக்கு நரக வேதனை. இது 2 பேருக்குமே அவசியம்தான். விடு. விவரத்தை நான் ஏன் சொல்ல வந்தேன் தெரியுமா? அம்மா கதை முடிஞ்சதும் நீ என்னை ஏத்துக்கிட்டா உன் கூட நான் வாழ விரும்புறேன். இதுவும் உன் விருப்பம்தான். உனக்கும் பிள்ளைக்கும் காலம் முழுக்க காவலா இருப்பேன். வேண்டான்னா வரவே இல்லை. ஏன் மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? இல்ல மாமா, கல்பனா பட்ட வேதனைக்கு அவளால எங்களை மன்னிக்கவே முடியாது. கல்பனா இப்போதும் பேசவில்லை. சரி, நான் கிளம்புறேன். அம்மாவை இனிமே ஒரு நிமிஷம் கூட தனியா விட முடியாது. பெத்த கடனை அடைக்கத்தானே வேணும். சாப்பிட்டு போங்க மாப்பிள்ள. சரியான நேரத்துல என் குழந்தை தாய்கிட்ட வந்தாச்சு. வயிறு ரொம்பி கிடக்கு. நான் வரேன். வெளியேறி விட்டான். கல்பனா அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அப்பா அருகில் வந்து உட்கார்ந்தார். என் மனசுல பட்டதை சொல்லட்டுமா கல்பனா? இது கட்டாயம் இல்ல, விருப்பம் உன்னோடது. நீ அந்த வீட்டுக்கு போய் உன் மாமியாருக்கு பணிவிட செஞ்சு கடைசி காலத்துல அவங்கள கரையேத்துன்னு சொல்றீங்களாப்பா? ஆமாம்மா, அதேதான். நானும் யோசிக்க தொடங்கிட்டேன்ப்பா. உன் புருஷன் அவஸ்தைப்படுறாரு. ஒருத்தர் எத்தனைதான் மோசமா இருந்தாலும் மரண படுக்கைக்கு வந்துட்டா அவங்கள மன்னிக்கிறதுல தப்பு இல்லம்மா. நான் சொல்றது உனக்கு சரியா படுதா? அப்பா, நான் கல் நெஞ்சுக்காரி இல்ல. இரக்கமே வடிவான உங்க ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. எனக்கு இது போதும்மா. உன் கடமையை நீ செஞ்சுட்டு வந்துரு. நான் நாளைக்கே போறேன்ப்பா. நல்ல நாள் பார்க்கணும்மா. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் புருஷன் வீட்டுக்கு வாழ போற இல்லையா? நிச்சயமா நாள் பார்க்கணும். அப்பா, அதுக்கும் முன்னால சுமதி வீட்டுல எல்லாருக்கும் இந்த விவரத்தை சொல்லணும். நிச்சயமா. போன்ல பேசிருமா? இல்லப்பா, நேர்ல போயிடலாம். எல்லாம் இயல்பா அனுப்புறோம். அங்க நாம போகவே இல்லை. அவங்க குடும்பத்தாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். என் வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பம் வர காரணமே அவங்கதான். சரிம்மா, கடைக்கு போய் எல்லாருக்கும் புது துணிகள் வாங்கிக்கிட்டு இனிப்பு தாம்பூலம் எடுத்துக்கிட்டு போலாமா? சந்திரா, நீயும் வர. நான் எதுக்குக்கா? முன்னோட்டம் தான். என்னக்கா சொல்ற? ஒன்னும் இல்ல, புறப்படு. அப்பா அருகில் வந்தார். முன்னோட்டம்னா? கல்பனா குரலை தழைத்து கொண்டாள். எல்லாம் நல்லா நடந்தா பிரசாதுக்கு சந்திராவை கட்டி கொடுக்கணும்னு என் மனசுல ஆசை இருக்குப்பா. உன் ஆசை பலிக்கட்டும்மா. நம்ம சுமதி கனவுகள் கண்டா பலிக்கும்பா. அப்பா சிரித்தார். மூவரும் புறப்பட்டு துணிமணிகள் இதர பொருட்களை வாங்கி கொண்டு சுமதி வீட்டு வாசலில் காரில் வந்து இறங்கினார்கள். குடும்பமே ஆச்சரியப்பட்டது. கல்பனா சகலத்தையும் எடுத்து வந்து ஆண்டாளம்மா காலடியில் வைத்து வணங்கினாள். ஆண்டாளம்மா நெகிழ்ந்து அழுது விட்டாள். எதுக்குமா இத்தனை செலவு? இது எங்க கடமை. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. என்னம்மா? நாளைக்கு நல்ல நாள். நான் குழந்தையோட என் புருஷன் வீட்டுக்கு வாழ போறேன். சுமதி முகம் படக்கென சுருங்கியது. அக்கா திரும்பவும் அங்கே போகிறாளா? என் கனவு ஒருவேளை பலித்து விடுமா? கல்பனா எல்லா விவரத்தையும் சொல்லி முடித்தாள். யாரும் பேசவில்லை. சுமதி அருகில் வந்தாள். அக்கா, அந்த வீட்டுக்கு நீ போத்தான் வேணுமா? நிச்சயமா போகணும் சுமதி. அவங்க எனக்கு 1000 கொடுமைகளை அழைச்சிருந்தாலும் புருஷனோட அம்மா. அவங்களோட கடைசி நொடிகள்ல நான் கூட இருக்கலனா பெண்ணினமே என்ன மன்னிக்காது சுமதி. ஆண்டாளம்மா பரவசத்துடன் நிமிர்ந்தாள். நீ சொல்றதுதான் சரி கல்பனா. கூட இருந்து உன் கடமைகளை செஞ்சு உன் மாமியார கரையேத்திட்டு வந்துரு. அத்தை, எனக்கு வேண்டான்னு தோணுது. என்ன சுமதி நீ? அக்காவோட வாழ்க்கையில மறுபடியும் புயல் வீசக்கூடாது அத்தை. அப்பா குறுக்கிட்டார். என்ன சுமதி நீ? பழி வாங்குற குணம் நான் பெத்த பெண்கள் யாருக்குமே இல்லையேம்மா. எனக்கும் அது இல்லப்பா. ஆனா நான் எப்படி சொல்லுவேன் என் பிரச்சனைகளை? சுமதி, நீ கொஞ்சம் உள்ளவா. ஆண்டாளம்மா அழைத்தாள். சுமதி பின்தொடர்ந்து உள்ளே வந்தாள். என்ன குழப்பம் உனக்கு? ஏன் இப்படி பேசுற? சுமதி நிமிர்ந்தாள். அத்தை, அவங்க 2 பேரையும் அக்கா கொல்ல போற மாதிரி அதிகாலை கனவு எனக்கு வந்திருக்கு. அது பலிச்சிடக்கூடாதேன்னு நான் பயப்படுறேன் அத்தை. சரியா அக்கா அங்க போற சூழ்நிலையும் உருவாகுது. பைத்திய மாதிரி பேசாத சுமதி. மரண படுக்கையில கிடக்கிற ஒரு நோயாளிய கல்பனா எதுக்காக கொல்ல போகணும்? நடக்குமா இது? அத்தை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா விதி அக்காவை அங்க கொண்டு போய் தள்ளுது. அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல சுமதி. உன் வேதனைகள் எனக்கு புரியுது. கல்பனா வாழணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். இப்ப தெய்வமா பார்த்து அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி தந்திருக்கு. இதை விட்டுட்டு நாளைக்கு கல்பனா வாழ்க்கை கோணலாய் போனா பழி நம்ம மேல வந்து சேரும். எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தும் நீ தடுத்துட்டிய சுமதின்னு கல்பனாவே உன்னை கேட்கலாம். என்ன சொல்ற? சுமதி பேசவில்லை. இந்த பாரு சுமதி, அக்கா தங்கைங்கிற உறவெல்லாம் வசதி தான். ஆனாலும் தான் புருஷன் குடும்பம் குழந்தைன்னு வந்துட்டா எந்த ஒரு பொண்ணுமே அதுக்குத்தான் முக்கியத்துவம் தருவா. நீ படிச்ச பொண்ணு. இதுக்கு மேல உனக்கு சொல்லணுமா? இல்ல அத்தை, ஆனாலும். விடு சுமதி. கனவுகளை விட யதார்த்த உணர்வுகளுக்கு நீ மரியாதை கொடு. புரியுதா? ஆண்டாளம்மாவின் குரலில் கண்டிப்பும் உத்தரவும் இருக்க சுமதி பேசவில்லை. உன் கனவு சங்கதியை கல்பனாவுக்கு சொல்லாத. சரி அத்தை. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு.
சுமதி தயங்கினாள். என் பேச்ச நீ கேட்க மாட்டியா சுமதி? ஐயோ அப்படி இல்ல அத்தை. நல்லது, விட்டுடு. அவளை வாழ்த்தி அனுப்புவோம், அவ நல்லா இருப்பா. 2 பேரும் வெளியே வந்தார்கள். ஆண்டாளம்மா சிரித்தாள். வேற ஒண்ணும் இல்ல, அக்கா இத்தனை காலம் கஷ்டப்பட்ட காரணமா அவளுக்கு புதுசா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதேன்னு சுமதி பயப்படுறா. அவ்வளவுதான், சின்ன பொண்ணு தானே. நான் எடுத்து சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டா. சுமதி மௌனமாக இருந்தாள். எல்லோரும் இருந்து சாப்பிட்டுதான் போனோம். விருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். கல்பனா நீ உள்ளவா? அவர்கள் உள்ளே போக சீனு பெருமாளிடம் பேசிக் கொண்டிருக்க, பிரசாத் மட்டும் லேசான பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தான். அம்மா அண்ணியிடம் என்ன பேசினார்கள்? ஏதோ மழுப்புன மாதிரி இல்லை. சரி வேணாம், இப்ப நான் குட்டைய குழப்பக்கூடாது, விட்டு பிடிக்கணும். விருந்து சாப்பிட்டார்கள். கல்பனாவுக்கு பட்டுச் சேலையை தாம்பூலத்தில் வைத்து ஆண்டாளம்மா தந்தாள். நீ நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியோட வாழணும். உன் வீட்டுல வந்து உன் கையால சமைச்ச விருந்து சமையல நாங்க சாப்பிடணும். நிச்சயமா, எனக்கு நீங்க இருக்கும்போது அம்மா இல்லாத குறையே இனி இல்ல. காலில் கல்பனா விழ ஆண்டாளம்மா அணைத்து ஆசீர்வதித்தாள். புறப்பட்டார்கள். வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள். சுமதி முகத்தில் மட்டும் மலர்ச்சி இல்லை. சிரிப்பு கூட செயற்கையாக இருந்தது. பிரசாத்தை இது உறுத்தியது. என்னடா, அவ வருவாளா? தெரியலம்மா. என்ன பதில்டா இது? எதுக்காக நான் இத்தனை ஏற்பாடுகளை செஞ்சேன்? பொண்ணு ரங்கத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கை நீட்டி கணிசமா முன்பணம் வாங்கிட்டேன். அம்மா, விவரத்தை நான் சொல்லிட்டேன். வான்னு கூப்பிட்டா விகாரமா இருக்குமா, தோல் உறிஞ்சிடும். அவளை வரவழைக்கிற அளவுக்கு உன் நடிப்பு இருக்கணும்டா. சரி விடு, ஒரு நாள் பொறு. இல்லைன்னா நிலைமை எப்படின்னு போய் பார்த்துட்டு வரேன். அவ வரலன்னா உன்னை நான் அடிச்சே கொல்லுவேன். வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. மாணிக்கம் எழுந்து ஓடினான். கடன்காரன் ஒருவன் பணம் கேட்டு வந்திருந்தான். 1 வாரம் அவகாசம் கொடுறா, கொடுத்துடுறேன். உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. இப்பவே பணத்தை வை, இல்லைன்னா மவனை உன்னை அசிங்கப்படுத்துவேன். அவன் சட்டையை பிடித்து விட மாணிக்கம் கூச்சலிட அன்னம்மா எழுந்து வந்து விட்டாள். என்னடா பிரச்சனை? அந்த ஆள் கூச்சல் போட உனக்கு எவ்வளவு தரணும்டா? 3000 ரூபாய் தரேன்டா. அன்னம்மா கொண்டு வந்து முகத்தில் வீசி எறிந்தாள். இந்த பக்கம் வந்த வகுந்துடுவேன். அவன் போனதும் மாணிக்கம் உள்ளே வர, நில்லுடா, உன் பொண்டாட்டி இங்க வந்தே ஆகணும். வரலன்னா உன்னை நார் அடிச்சிருவேன். இந்த கடனெல்லாம் அவளை வச்சுத்தாண்டா நீ அடைக்கணும். வருவாம்மா, நாளைக்கு ஒரு நாள் உனக்கு அவகாசம், அப்புறம் நடக்கிறதே வேற. மாணிக்கத்துக்கு திக்கென்றது. வருவாளா கல்பனா? எந்த உறுதியும் தரவில்லை. குழந்தையும் கைக்கு வந்து விட்டது. ஒருவேளை கல்பனா வராவிட்டால் அவளை உயிரோடு விடக்கூடாது. மாணிக்கத்திடம் வெறி புறப்பட்டது. மொட்டை மாடியில் சுமதி நிற்க பிரசாத் வந்தான். அண்ணி. என்ன பிரசாத், என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க அக்கா வாழணும்னு நினைக்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்கு. அம்மாட்ட என்ன பேசுனீங்க? எதுவும் இல்ல பிரசாத். பொய் அண்ணி. அந்த கனவு உங்களை பாதிக்குதா? உங்க அக்கா அங்க போனா ஒருவேளை அதை பலிச்சிட வாய்ப்பு இருக்குன்னு பயமா இருக்கா? சுமதி அழுதாள். அதானே, புரியுது. மனசுல உள்ளத சரியா படிச்சிட்டீங்க பிரசாத். அண்ணி, மரணப்படுக்கையில ஒரு மாமியார் இருக்கிறாங்க. கல்பனா அண்ணி சேவை செய்ய போறாங்க. பகைக்கு அங்க இடமே இல்ல. உங்க கனவு பலிக்க என்ன வாய்ப்பு? புரியல பிரசாத், ஆனா பயமா இருக்கு. கருணையே வடிவான எங்க அக்கா வாழ வெட்டியா இருக்கட்டும், ஆனா கொலகாரியா மாறணுமா? பயத்துல தப்பு இல்ல. இத நானா சொல்லல பிரசாத், நீங்க கண்டுபிடிச்சீங்க. அத்தைக்கு சத்தியம் செஞ்சிருக்கிறேன். விடுங்க, உங்க அக்காவும் வாழணும், உங்க பயமும் தீரணும். வழி இருக்கா? சுவந்தி ஆர்வமானாள். பாருங்களேன் பிரசாத். சரி, உங்க அக்கா இப்ப அங்க போறதை யாரும் தடுக்க வேண்டாம். ஒரு நாள்ல எந்த ஆபத்தும் வந்துடாது. நான் கொஞ்சம் யோசிச்சு நடவடிக்கை எடுக்கிறேன். ரொம்ப நன்றி பிரசாத். எது கண்ணி, இது நம்ம குடும்பம், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். பிரசாத் வெளியே வந்தான். கனவுல என்ன வந்திருக்கு? கல்பனா அண்ணி அவங்கள கொல்ல போறா மாதிரி. எதுக்கு கொல்லணும்? ஒரு பொண்ணு எதுக்கு கொல்லுவா? மானத்தை பாதிக்கிற சம்பவம் நடந்தா கொல்ல வருவா. அப்படி ஒரு சம்பவம் இனி அந்த வீட்டுல நடக்க வாய்ப்புண்டா? தப்பான அன்னம்மா மரணப்படுக்கையில. மாணிக்கம் திருந்துனா மாதிரி தெரியுது. நம்பகமான யாரையாவது வச்சு வீட்டை கண்காணிக்கணும். தன்ராஜ் தான் சரியான ஆளு. ரகசியமா எதையும் திரட்ட முடிஞ்சவன். அவங்கிட்ட மொத்த விவரத்தையும் சொல்லி ஆலோசனை கேட்கணும். தகவல்களை திரட்டிட்டு வந்து புள்ளி விவரங்களோட பேசுவான். பிரசாத் புறப்பட்டான். கல்பனா பெட்டி படுக்கையோடு தயாராகிவிட்டாள். அம்மா படத்தை வணங்கினாள். சந்திராவிடம் சொல்லிக் கொண்டாள். அப்பாவும் உடன் புறப்பட்டார். படபடப்பாக இருந்தது. கணவன் வீட்டுக்கு போகிறோம் என்ற மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் இனம் புரியாத கலக்கம் ஒன்று உள்ளுக்குள் ஓடியது. காரணம் புரியவில்லை. வாசலில் ஆட்டோ நின்றது. குழந்தையுடன் வரும்போது நிலைப்படியில் கல்பனா மோதிக்கொண்டாள். நெற்றியில் இடித்தது. அம்மா என அலறினாள். அப்பா பதறினார். சந்திரா ஓடி வந்தாள்.
கல்பனாவை பிடித்து உட்கார வைத்தாள். நெற்றியில் காயம். ரத்தம் கசிந்தது. அக்கா புறப்படும் போதே அபசகுனமா இருக்குதே. நீ இன்னைக்கு போணுமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல சந்திரா. எல்லாம் சரியா போகும். மருந்து தடவிட்டு போறேன். ஒரு நாள் தள்ளி போடலாமா? அப்பா கேட்டார். வேணாம்ப்பா, இதெல்லாம் இயற்கை. நீங்க கவலைப்படாதீங்க, போலாம். கல்பனா ஆட்டோவில் ஏற குழந்தை அழுதது. என்னடா, அப்பாட்ட தானே போறோம், நம்ம வீட்டுக்கு தாண்டா போறோம். சந்திரா கை காட்ட ஆட்டோ புறப்பட்டது. 20 நிமிடங்களில் ஆட்டோ வந்து மாணிக்கம் வீட்டு வாசலில் நிற்க மாணிக்கம் ஓடி வந்தான். இவர்களை பார்த்தான். வேகமாக உள்ளே ஓட அன்னம்மா சாப்பாட்டு வகைகளை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தாள். கல்பனாவும் குழந்தையும் வந்தாச்சும்மா. ஐயோ, இப்படி என்ன பார்த்தா விவகாரம்டா. போய் ஆரத்தி எடுக்காம உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுடா. பக்கத்து வீட்டு பரிமளாவை கூப்பிடு. சரிம்மா. மாணிக்கம் வெளியே ஓடி வந்தான். கல்பனா, உள்ள வராத, ஆரத்தி எடுக்கணும்னு அம்மா சொல்றாங்க. பரிமளா அக்காவை கூட்டிட்டு வரேன். ஓடினான். அதற்குள் அன்னம்மா அவசரமாக சாப்பிட்டு முடித்து தட்டை கழுவி தன் தலையை கலைத்து விட்டு கொண்டு சகலமும் சரி செய்து படுத்தாள். பரிமளா வந்து விட்டாள். அன்னம்மாவின் கூட்டாளி பரிமளா. எல்லாம் தெரியும். ஆரத்திய கரைத்து எடுத்து வந்தாள். எல்லாவற்றையும் நிதானமாக செய்தாள். வலக்கால வச்சு வா கல்பனா, இனி இந்த வீட்டுக்கு நீதான் ராணி. கல்பனா உள்ளே வந்தாள். நேராக உள்ளறைக்கு வர நாய் குதறிய பெருச்சாளி போல அன்னம்மா கிடந்தாள். வாம்மா, உனக்கு ஒரு ஆரத்தி எடுத்து உள்ள அழைக்க கூட முடியாதவளா ஆயிட்டனே, பாவி நானு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு கடவுள் என்ன கடுமையா தண்டிச்சிட்டார் கல்பனா. எனக்கு மரண தேதி குறிக்கப்பட்டாச்சு. அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. நீ எதையும் மறைக்காத. என்கிட்ட உள்ள கோபத்துல நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன் கல்பனா. ஆனா உனக்கு ரொம்ப பெரிய மனசு, வந்துட்ட. விடுங்க, பழசெல்லாம் பேசி யாருக்கும் லாபம் இல்ல. கல்பனா, நான் செத்தப்புறம் மாணிக்கத்தை கை விட்டுடாத. அவன் என் பேச்ச கேட்டு தப்பா வளர்ந்துட்டான். இப்ப மனுஷனா மாறிட்டு வரான். அவனை அடக்கி வை. உன் பேச்ச அவன் மீறக்கூடாது. தப்பு செஞ்சா துரத்தி விட்டுடு. மாணிக்கம் உரைத்தான். கிழவி, நீ ஓவர் ஆக்ட் கொடுக்குற. இரு, வச்சுக்கிற உனக்கு. மனதிற்குள் கருவிக்கொண்டான். கல்பனா, ஒரு விரலை காட்டினாள் அன்னம்மா. நீங்க வெளியில இருங்க, குழந்தை எப்படிங்க? மாணிக்கம் குழந்தையுடன் வெளிப்பட்டான். கிழவிக்கு ஆஸ்கார் பரிசு தரலாம். சினிமாவில் இவள் சேர்ந்திருந்தால் இப்ப சின்ன திரையிலாவது நடிச்சிட்டு இருப்பா. பொல்லாத கிழவி. கல்பனா வந்ததும் பரபரவென வேலைகளை தொடங்கிவிட்டாள். சமையல் வீட்டை சுத்தப்படுத்துதல், அன்னம்மா பராமரிப்பு என வேலைகள் மூச்சு முட்டியது. இரவு 11 மணிக்கு படுக்கைக்கு வர குழந்தை உறங்கிவிட்டது. பாயில் உட்கார்ந்தாள் கல்பனா. மாணிக்கம் அருகில் வந்தான். எவ்வளவு நாளாச்சு நீ பக்கத்துல வந்து? தோளில் கை வைத்தான். கல்பனா படக்கென தட்டி விட்டாள். என்ன கல்பனா? ஒரு மனிதாபிமானத்துல உங்க அம்மாவை கரை சேர்க்கத்தான் நான் இங்க வந்தேன். வேற எதுவும் நடக்கக்கூடாது. நான் உன் புருஷன். அந்த தகுதியை எப்பவோ நீங்க இழந்தாச்சு. இழந்ததை மீட்டப்புறம் உறவை பத்தி யோசிக்கலாம். படுங்க. மாணிக்கம் முகம் இருண்டது. சீனு வீட்டு வாசல் கார் வந்து நிற்க நளினி இறங்கினாள் காரிலிருந்து. சுமதி வெளியே வந்தாள். யார் நீங்க? பிரசாத் வீடு இதானே? பிரசாத் வெளியே வந்து விட்டான். அவளை பார்த்ததும் முகம் மாறியது. என்ன வேணும்? பிரசாத், நான் உங்களை பார்க்கல, உங்க அம்மாவை பார்க்க வந்தேன். ஆண்டாளம்மா வெளியே வர நளினி படக்கென காலில் விழுந்தாள். நீ யாருமா? எதுக்கு என் காலில் விழுற? நான் உங்க 2வது மருமக. மாமியார் காலில் விழாம இருந்தா என்ன மரியாதை? என்னது 2வது மருமகளா? பிரசாத், என்னடா இது? அவருக்கு ஒன்னும் தெரியாது. நான் எடுத்த முடிவு. கோடீஸ்வரர் மகள் நான். ஒரு சிக்கல்ல இருந்து என்னை காப்பாத்தினாரு உங்க மகன். எனக்கு அவரை பிடிச்சு போச்சு. சொன்னேன், அவர் அதை பெருசா எடுத்துக்கல. நியாயம் தானே? முறையா அவர் வீட்டு பெரியவங்களை பார்த்து பேசுறதா நியாயம்னு பட்டதுனால வந்துட்டேன். அவளது வேகமும் படபடப்பும் அணுகுமுறையும் கிறுக்குத்தனமாக இருந்தாலும் அந்த அழகும் துணிச்சலும் பேச்சும் ஆண்டாளம்மாவுக்கு பிடித்து விட்டன. பெரியவங்களை பார்த்து பேசுறது நியாயம். அதுக்கும் பெரியவங்க தானம்மா வரணும். எனக்கு அம்மா இல்ல, அப்பா வேலை பளுல இருக்கிறாரு. வேற யாரும் இல்ல, நானே வந்துட்டேன். பிரசாத் அருகில் வந்தான். இந்த பாரு, யார் வந்தாலும் நான் சம்மதிக்கணும். எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. இப்படிலாம் நீ வந்து பேசினா எல்லாரும் உன்னை பாராட்டி மாலை போடுவாங்கன்னு எதிர்பார்க்காத. புறப்படு. நீங்க என்ன நிராகரிச்சா தற்கொலை பண்ணிப்பேன். ரொம்ப சந்தோஷம். உன்ன மாதிரி பைத்தியங்களை இந்த பூமி தாங்காது. போய் சேரு. அத்தை. அத்தையா? கொன்னுடுவேன். போடி வெளிய. பணத்திமிரா? உரிச்சிடுவேன். ஓடிப்போ. நளினி முறைத்தாள். என்னடி முறைக்கிற? அவனது குரல் உயர நளினி மிரண்டு, இதுக்கு உங்க குடும்பமே பதில் சொல்ல வேண்டி வரும். சொல்றோம், போடி. அவள் வேகமாக சென்று காரில் ஏற கார் புறப்பட்டு போனது. என்னடா இது? விடுமா, பொருட்படுத்தாத. காலையில் மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து முடித்தாள் கல்பனா.
பரிமளா உள்ளே நுழைந்தாள். கல்பனா, அம்மன் கோயில்ல பொங்கல் வைக்கிறதா வேண்டுதல். நல்லபடியா நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டா உன் கையால் அதை செய்யறதா வேண்டுதல். பரிமளா எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருப்பா, நீ அவ கூட போயிட்டு வந்துற. சரி அத்த. குழந்தையுடன் கல்பனா புறப்பட்டாள். அவள் வெளியே போன 10 நிமிடங்களில் பொன்னுரங்கத்தின் கார் வந்து நின்றது. இறங்கி உள்ளே வர விசுக்கென எழுந்து கட்டிலில் உட்கார்ந்தாள் அண்ணம்மா. கல்பனா வந்தாச்சா? கோயிலுக்கு போயிருக்கிறா. ஏன் பூஜை என்னைக்கு? அவ பொருந்தட்டும் இந்த வீட்டுல. இந்த கதையெல்லாம் வேண்டாம் அண்ணம்மா, எனக்கு உடனே வேணும், ஏற்பாடு செய். அவளுக்கு தெரிஞ்சா விபரீதம். பணத்தை வாங்கியிருக்கல்ல, நாளைக்கு ராத்திரியே ஏற்பாடு பண்ணு. சரி, எங்க? இந்த பகுதியில வேண்டாம், நான் சொல்ற ஹோட்டல்ல அறப்பதிவு பண்ணு. மாணிக்கத்தை அனுப்பு, விவரமா சொல்றேன். அவன் வந்து ஏற்பாடுகளை பண்ணட்டும். வெளியில கல்பனா வருவாளா? எப்படி வரவழைக்கணும் நான் சொல்றேன். சரி, உங்க பேச்ச மீற முடியுங்களா? பொன்னுரங்கம் வெளியே வந்து நின்றார். மாணிக்கம் கை கட்டி நின்றான். என் கூட வா, நான் சொல்றபடி கேளு. சரிங்க. அவனும் காரில் ஏறிக்கொண்டான். 10வது நிமிடம் அந்த பெரிய நட்சத்திர ஹோட்டல் வாசலில் நின்றார் பொன்னுரங்கம். செல்போனில் பேசிவிட்டு பணத்தை கொடுத்து மாணிக்கத்தை மட்டும் அனுப்பினார். மாணிக்கம் உள்ளே வந்து அறையை பதிவு செய்தான். பணத்தை கட்டினான். வெளியே வந்தான். காருக்குள் ஏற நாளை என்ன செய்ய வேண்டும் என்ற உத்தரவுகளை பிறப்பித்தார் பொன்னுரங்கம். அவர் செலவுக்கு பணம் தர மாணிக்கம் பல்லை இழித்தபடி வாங்கி கொண்டான். அவனை கொண்டு வந்து வீட்டில் இறக்கிவிட்ட பிறகு கார் புறப்பட்டு போனது. கோவிலில் பிரார்த்தனை முடிந்து கல்பனா வந்து விட்டாள். அண்ணம்மாவுக்கு வேண்டிய உதவிகளை செய்துவிட்டு சமையல் வேலையில் ஈடுபட்டாள். மாணிக்கம் பார்த்து கொண்டே இருந்தான். கல்பனா பிரசாதம் கொண்டு வந்தாள். நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சாமிக்கு பொங்கல் வச்சிருக்கேன். உன் பிரார்த்தனை பலிக்கும் கல்பனா. தொலைபேசி அழைக்க மாணிக்கம் எடுத்து பேசினார். உன் தங்கச்சி சுமதி பேசுறா கல்பனா என்றான். வாங்கி கொண்டாள். என்ன சுமதி? பிரசாத் உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. குடுமா. கல்பனா அண்ணி, நான் பிரசாத் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா தம்பி? இருக்க அண்ணி. நீங்க எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்றத மட்டும் கேட்டுக்குங்க. எந்த விதமான அதிர்ச்சியும் அடைய வேண்டாம். சொல்லுங்க தம்பி. பிரசாத் எதிர்முனையில் ஏதோ சொல்ல சொல்ல கல்பனா முகம் மாறிக்கொண்டே வந்தது. புரியுதா? சரிங்க தம்பி, திரும்பவும் நான் கூப்பிடுறேன், நான் சொல்லி கொடுத்தபடி சொல்லுங்க. உடனே வேண்டாம். ஆகட்டும் தம்பி. ரிசீவரை வைத்தாள். என்ன கல்பனா? சுமதி மச்சின பிரசாத் பேசினாரு. அவங்க குடும்ப விவகாரத்துல சில ஆலோசனைகளை கேட்டாரு. அவர் கருத்தை சொன்னாரு, அதை கேட்டுக்கிட்டேன். அப்படியா? கல்பனா தன் வேலைகளை கவனிக்க தொடங்கினாள். முகத்தில் மட்டும் மாற்றம் இருந்தது. அவள் சமையல் கட்டில் இருக்கும் பொழுது மாணிக்கத்தை அண்ணம்மா அழைத்தாள். ஏற்பாடு பண்ணிட்டியா மாணிக்கம்? ஆச்சுமா. மீதியா அவர் சொல்லி கொடுத்தாரா? எல்லாம் சொல்லிட்டாரு, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ பேசாம இரு, அவ காதுல விழப்போகுது. இதை கல்பனா ஒளிந்து நின்று கேட்டாள். நளினியின் செல்போன் காலையில் அடிக்க அவள் எடுத்தாள். நான் பிரசாத் பேசுறேன். யார் அது பிரசாத்? என்ன நளினி நீ? எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சின்ன மருமகள்னு வசனம் பேசி கலக்குனியே, அந்த பிரசாத் தான். மறந்துச்சா? நளினிக்கு குபீர் என்றது. அந்த பிரசாத் தான். நீ போனப்புறம் நான் யோசிச்சேன். எங்க அம்மா என்னை பிடிச்சு திட்டினாங்க. துரு துருன்னு இருக்கு அந்த பொண்ணு, அதை நீ ஏன்டா நோகடிச்சு அனுப்புனன்னு கேட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா நளினி, எல்லாரும் சொன்னப்போ எனக்கு யோசனையா இருந்துச்சு. ராத்திரி முழுக்க நான் தூங்கல. ஐயோ, நீங்களா பேசுறீங்க? என்னால நம்பவே முடியல பிரசாத். நான் உன்னை சந்திக்கணும், உன் கூட பேசணும் நளினி. இப்பவே நான் உங்க வீட்டுக்கு வரேன். வேண்டாம், அம்மா அண்ணி வெளியில போயிருக்கிறாங்க. நல்லதா போச்சு, என்ன பேச விடு. சாயங்காலம் 6 மணிக்கு நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க வந்துடுறியா? நிச்சயமா. ஹோட்டலின் பேரை சொன்னான். அட, அந்த ஹோட்டலே எங்களோட தான். ரொம்ப வசதியா போச்சு. உங்களுக்கு விருந்துக்கே நான் ஏற்பாடு பண்றேன். ஐயோ வேண்டாம் நளினி, அதை என்கிட்ட விடுங்க. நம்ம வீட்டு பெரியவங்க சம்மதிச்சிட்டா நிச்சயதார்த்தம் கூட இந்த ஹோட்டல்ல தான் நடக்கும். அவ்வளோ பெரிய ஹோட்டல். சரி நளினி, சரியா 6 மணிக்கு அங்க இரு. ரிசீவரை வைத்தான். அடுத்து அவன் டயல் செய்ய மாணிக்கம் இல்லை. கல்பனா எடுத்தாள். பிரசாத் பேச பேச கல்பனா கேட்டுக்கொண்டாள். ரிசீவரை வைத்து விட்டாள். பிரசாத் எதிரே தன்ராஜ், சீனு இருந்தார்கள். தன்ராஜ், 24 மணி நேரத்துல நீ சேகரிச்ச தகவல் அத்தனையும் சரியா இருக்கு. சீனு பதறிவிட்டான். சுமதியோட கனவு பலிக்க போகுதா? ஆமா சீனு, அதுல தப்பே இல்லை. அந்த கட்டம் வர வரைக்கும் வரவிடக்கூடாது. சரியான கொக்கி ஒண்ணு நம்ம கையில மாட்டியிருக்கு. தன்ராஜ், எல்லாரும் கவனமா இருக்கணும், புரியுதா? அது இல்லப்பா, அந்த ஹோட்டலுக்கு கல்பனா வரணுமா? சீனு கேட்டான். வரட்டும், வந்தாத்தான் முழுமையா எல்லாமே புரியும். தோலை உரிக்கணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? சரி, தகவலை கொடுத்துடட்டுமா? இரு, அந்த நேரத்துல கொடுத்துக்கலாம். ரகசியமாக 3 பேரும் சில விவாதங்களை நடத்தினார்கள். சீனு,
இப்போ இது நம்ம அம்மாவுக்கோ சுமதி அண்ணிக்கோ தெரிய வேண்டாம், எல்லாம் முடிஞ்சப்புறம் சொல்லலாம். மூவரும் கலைந்தார்கள். மாலை 5 மணிக்கு வீட்டை விட்டு மாணிக்கம் புறப்பட்டான். கல்பனா, நான் 7 மணிக்கு வந்துடுறேன். சரிங்க. அம்மாவிடம் ஜாடை காட்டிவிட்டு மாணிக்கம் வெளியே வந்தான். வேறு எங்கும் போகவில்லை. பக்கத்து வீட்டுக்குள் புகுந்து விட்டான். பரிமளா அங்கே இருந்தாள். என்ன மாணிக்கம், போட்ட திட்டப்படி எல்லாம் நடக்குதா? நீ தானே 6 மணிக்கு போன் பண்ண போற. மறுபடியும் வசனத்தை ஒரு வாட்டி சொல்லு. தெரியும்டா. 1 மணி நேரத்துல உன் முன்னால தானே பேச போறேன். மாணிக்கம் அவளை நெருங்கி கைகளை பிடித்தான். அது வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கலாம். கல்பனா என்ன நெருங்க விடல பரிமளா. சரியாக 6 மணி. கல்பனா வீட்டு தொலைபேசி அழைக்க அவள் எடுத்தாள். உங்க வீட்டுக்காரரை கொல்ல முயற்சி நடக்குது. ஹோட்டல் கனகால அவர் மாட்டிட்டு இருக்கிறாரு. உடனே வாங்களேன். பெண் குரல். கல்பனா நெருங்கினாள். அருகில் இருந்த அருவாள் மணியை கையில் எடுத்தாள். ஏண்டி, நீயும் உன் பிள்ளைய நாடகம் ஆடுறீங்க? உன்னை கொன்னுட்டு நான் போறேன்டி. மாணிக்கம், அண்ணம்மா அலற, மாணிக்கம் சத்தம் கேட்டு ஓடி வர, நாயே, என்ன பொண்ணு ரங்கத்துக்கு கூட்டி கொடுக்க ஹோட்டல்ல அறப்பதிவு பண்ணிட்டு நீ பரிமளா வீட்டுல இருக்கியா? ஆத்தாளை மகனையும் முச்சிடுறேன்டா. ஓங்கி விட இருவரும் ஓட வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அப்பா இறங்கினார் போலீஸ் அதிகாரிகளுடன். கல்பனா சகலமும் சொல்ல 3 பேரையும் போலீஸ் கைது செய்தது, பரிமளா உட்பட. அடிப்பாவி, மாட்டி விட்டுட்டாளே, அண்ணம்மா அலறினாள். அவர்கள் ஜீப்பில் ஏற தன்ராஜ் காருடன் வந்து நின்றான். வாங்க கல்பனா, பிரசாத் அனுப்பினான். அப்பா குழந்தையுடன் கல்பனா காரில் ஏறினாள். கார் சில நிமிடங்களில் ஹோட்டல் வாசலில் நின்றது. நீங்க போங்க கல்பனா. ஜாக்கிரதம்மா, எனக்கு பயமா இருக்கு. சார், கவலைப்படாதீங்க, உள்ள பிரசாத் இருக்கிறான், நீங்க போங்க. கல்பனா உள்ளே வந்தாள். ஒரு அரைக்கதவை தட்ட யாரோ வந்து திறந்தார்கள். கதவு மூடிக்கொண்டது. சரியாக 15 நிமிடங்கள் கழித்து பொன்னுரங்கத்தின் கார் வந்து நின்றது. இறங்கி வந்தார். முதலாளி என்பதால் சிப்பந்திகள் வணங்கினார்கள். நேராக மின் தூக்கியில் புகுந்து 3வது மாடியில் வெளிப்பட்டார். குறிப்பிட்ட அறை முன்பு வந்து நின்றார். கதவு லேசாக திறந்தே கிடக்க தள்ளி கொண்டு உள்ளே வந்தார். கட்டிலில் ஒரு பெண் திரும்பி உட்கார்ந்திருந்தாள். கதவை தாளிட்டார். நீ வந்தாச்சா? கேட்டபடி நெருங்கி தோளில் கை வைக்க அந்த பெண் திரும்பினாள். அது நளினி. பொன்னுரங்கம் அலறிவிட்டார். தன் மகளை ஹோட்டலில் கட்டிலில் பார்த்த அதிர்ச்சியை அவரால் தாங்க முடியவில்லை. நீயா? ஏன்பா அதிர்ச்சியா இருக்கா? கல்யாணமான ஒரு கல்பனாவை நாசமாக்கி உங்களுக்கு நிரந்தர ஆசை நாகியாக்க நீங்க நினைச்சது அவங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும். அது தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். உங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன்ப்பா. நீங்க இவ்வளவு கேவலமானவரா? தராதரம் தெரியாம இங்க வந்தீங்களே. உங்களுக்கு பொன் சுகம்தான் வேணும். நானும் பொன் தான்ப்பா. பாய்ந்து வந்து அறைந்தார். என்னடி சொன்ன? அறைந்தவர் அப்படியே மடங்கி உட்கார்ந்து தலையில் அறைந்து கொண்டார். அழுதார். கல்பனா, பிரசாத் வெளியே வந்தார்கள். நீயும் இங்கதான் இருக்கியா? அண்ணம்மாவும் நீங்களும் போட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எதிர்பாராத திருப்பம் உங்க மக நளினிங்கிறது தான். என்னை மன்னிச்சிரு கல்பனா. என் மகளை வச்சே என் கண்ணை நீ திறந்துட்ட. பழைய பொன்னுரங்கத்தோட காமம் பொசுங்கி சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ உங்க முன்னால நிக்கிறது புது பொன்னுரங்கம். நளினி எழுந்து வந்தாள். பிரசாத், இப்பவும் உங்களை நான் விரும்புறேன். மன்னிச்சிரு நளினி. உன் விருப்பத்தை ஏற்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன். எனக்குன்னு அண்ணியோட தங்கச்சி சந்திரா இருக்கிறா. மேலும் இந்த ஏமாத்தம் உனக்கு வேணும். உங்க அப்பா செஞ்ச பாவங்களுக்கு நீதான் தண்டனை அனுபவிக்கணும். அவர் முழு மனுஷனா மாறி நல்லது செய்யட்டும். உன்னை தேடி நல்ல வாழ்வு வாசலுக்கே வரும். தம்பி, என்னால இனி எந்த பொண்ணும் கண்ணீர் வடிக்க மாட்டா. மாமா நளினி. நளினி கண்ணீருடன் பிரசாதை திரும்ப திரும்ப பார்த்தபடி அப்பாவுடன் நடந்தாள். அடுத்த 20 நிமிடங்களில் கல்பனா குழந்தையுடன் பிரசாத் வந்து இறங்க ஆண்டாள் அம்மா வரவேற்றாள். மீட்டுட்டு வந்தாச்சு. அம்மா மகனை போலீஸ்ல ஒப்படைச்சாச்சு. என் கனவு வலிச்சுதா? சுமதி கேட்க அப்பா அருகில் வந்தார். கல்பனா புருஷன் கூட சேர்ந்து வாழ்வாள்னு நம்புனனே, அது நடக்கலையே. கல்பனா அப்பாவிடம் வந்தாள். அவர் திருந்திருந்தா கூட அந்த எண்ணம் எனக்கு இல்லப்பா. இனிமே என் பிள்ளை நல்ல விதமா வளரணும். அதுதான் என் லட்சியம். இவன் எனக்கு 2வது மகன்தான். என் மூத்த மகன் இங்க இருக்கான். பிரசாதை நெருங்கி உச்சந்தலையில் கைப்பதித்து கண்ணீருடன், ஒரு பொண்ணு மானத்தை காக்கிறவன் அவன் பிள்ளையாத்தான் இருக்க முடியும் என்றாள். ஆண்டாளம்மா ஓடி வந்து கல்பனாவை அணைத்துக் கொண்டாள். அன்னமிட்டவங்க அன்னைக்கு சமம். வாய்க்கு சுவையா சமைக்கிற. பிரசாதுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே நீதான் அம்மா. அனைவரும் அதை ஆமோதிக்க கண்ணீருடன் ஆனந்தமாக சிரித்தாள் கல்பனா.